இப்போ லாஸ்ட் எபிசோடுல நடந்த விஷயங்கள்லாம் முடிஞ்ச பிறகு அந்த காட் டாக்கிங் இருக்கான் இல்லையா, அவனுங்க என்ன பண்றானுங்க, நம்ம ஆட்கள் மேல கண்ணு வைக்கிறானுங்க. இவனுங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நெனச்சா எதிரிகள் போலயே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஜீஹூல் வந்து பயங்கரமான புஷ்அப், புல் அப்லாம் எடுத்துட்டு இருக்காப்ல. என்ன விஷயம்னா, தலைவன் வந்து பயங்கரமான குத்துகள், உதைகள், அடிகள் மாரி வாங்கிட்டு இருக்கான் இல்லையா, அந்த மாரியுமே வாங்கக்கூடாது. மத்தவங்க கிட்ட ஹெல்ப் வாங்கக்கூடாது. நானே வந்து சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்காப்ல. பட் அவனால அது முடியல. அதனால பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பிளேட் இருக்கும் இல்லையா, அத எடுத்து பார்க்கறாப்ல. இவன் என்னடா வேற மாரி வேலைகள் எதனா பண்ண போறானா அப்படின்னு பார்த்தாக்கா, ஆமா அது வேற மாரி வேலைங்க தான் பண்ண போறான். என்னன்னா அந்த ஜேம்ஸ் இருக்கிறான் இல்லையா, வா புள்ள விளையாடலாம் போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி கூப்பிடாப்ல. ஆல்ரெடி அவன் செம்ம டென்ஷன்ல இருக்கான். இவன் இதை வச்சு அவனை ஹர்ட் பண்ண போறது கிடையாது, அந்த ஜேம்ஸ் ஹர்ட் பண்ண நினைச்சுக்கிட்டான் போல. வெளியே அம்மா கத்திட்டு இருக்காங்க, டே உன்னோட ஃப்ரெண்ட் யாரும் வந்திருக்காங்களா, பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு. அங்க நம்ம ஹீரோ தான் வந்திருப்பான். இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன்னா ஸ்கூலுக்கு வரலன்னு பார்க்கறதுக்காக. பட் ஹீரோ இருக்கிறத கண்டுக்காம ஜீஹோல் வந்து ஸ்ட்ரைட்டா போறாப்ல, ஜேம்ஸ் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏதோ தப்பா இருக்குன்றதை நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். ஸோ அதை தடுக்கணும்னு சொல்லி அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறாப்ல. போன உடனே அந்த இடத்துல ஜேம்ஸ் ஏடா உடம்பு என்னென்னவோ பேசிட்டு இருப்பாப்ல. வா புள்ள எப்படி இருக்க, நல்லா இருக்கேன். நடந்த விஷயங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி பிஹேவ் பண்ண எப்படி இருக்குமோ அதுக்கு வந்து ஒரு முன்னதாரணம் தான் அவன். ஜீஹோட மைண்டுக்குள்ள ஓடுறது இல்லாம இவனை கொண்டுறணும் அப்படின்றது தான். அதனால அதை கத்தி எடுத்து என்ன பண்றான்னு ஒரு வீசுறாப்ல. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அது அவனோட மூஞ்சில லேசா ஒரு கீரல மட்டும் தான் போடுது. நான் உன்னை ஓட மாட்டேன், நான் என்ன இடியட்னு நினைச்சிட்டு இருக்கேன், இன்னுமே என்ன வந்து இடியட்னு நினைச்சிட்டு இருக்கேன், அவனை சும்மா ஓட மாட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு அவனை குத்துறதுக்கு வந்துட்டு இருக்காப்ல. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல பாத்தீங்கன்னா தலைவன் தடிக்கு விழுந்துடுறாப்ல. அவன் கண்ணில் குத்தும் போதே அவன் வந்து அடுத்த குத்தினானா அந்த இடத்துல ஜேம்ஸ் இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனா இந்த இடத்துல அவன் தடிக்க விழுந்துட்டான். ஸோ ஜேம்ஸுக்கும் அவனுக்கு போய் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சண்டைன்னு கூட சொல்ல முடியாது, ஒன் சைடட் வதன் தான் சொல்லணும். ஏன்னா ஜேம்ஸை பத்தி தெரியும் இல்லையா, அவன் ஒரு சைக்கோ போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அங்க இருக்க குச்சி கடப்பாரெல்லாம் எடுத்து அப்போ பின்னாடி யாரோ ஒருத்தர் ஜீஹோல காப்பாத்துறாங்க. அதுதான் நம்ம ஹீரோ. அவன் டேனியோட பாடியில வந்துட்டு டே இங்க இருந்து ஓடுறா ஜீஹோலே அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. இந்த இடத்துல அவன் நினைச்சிருந்தா தப்பிச்சு ஓடி இருக்கலாம். ஆனா அங்க ஒரு பைத்தியக்கார வேலையை பண்ணுவான். என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஜன்னல் பக்கத்துல இருப்பாங்க. ஜீஹோல பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸும் எதிரி தான், நம்ம ஹீரோவும் எதிரி தான். ஏன்னா அவனை கீழ் நோக்கி பாக்குறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதனால அந்த இடத்துல என்ன பண்றான்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து தள்ளி விட்டுறாப்ல. ஆக்சுவலா ஜீஹோலுக்கு வந்து நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுன்றதுனால தான் அந்த இடத்துல வந்திருப்பாப்ல. ஜேம்ஸ் போட்டு அவனை அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா அந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் அவனை காப்பாத்துறதுக்கு பார்த்தா அந்த நை முதுகுல குத்துற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து தள்ளி விட்டுருவா சாவுங்கடான்னு. இது நடந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமா வந்தது என்னன்னா, நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே இருப்பான், டே நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது ஜீஹோல் கத்துவானா, அப்போ வந்து உனக்கு தான் டியூக்கும் இருக்கிறானுங்கல்ல, டியூக்கோ டேனியலும், அப்போ அவனும் கூட லூசஸ் கூட சுத்தத்து தான் லாய்க்குன்னு சொல்ல வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுப்பில் தான் நம்ம ஹீரோ தள்ளி விட்டுருப்பான் அந்த பஞ்சபாரதேசி. அட பாவி அவன் என்ன மீனிங்ல சொல்றானா, அந்த பாடியில் அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்குல்ல, உனக்குன்னு ஒரு கேங் இருக்குல்லன்ற மீனிங்ல சொல்லிருப்பான். ஆனா இவனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பீக்ல போயிடுச்சு போல. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த பையனும் வந்து செத்துறாங்க மீன்ஸ் அதான் லிட்டரலா வந்து சில செகண்ட்ஸுக்கு ஹார்ட் நின்றும் பாத்தீங்களா, அந்த சிபிஆர்லாம் கொடுப்பாங்களா அந்த கண்டிஷனுக்கு தள்ளப்படுறாங்க. அவன் டேனியோட பாடி அங்க விழுந்த உடனே இந்த பக்கம் பீக்க வந்து அலர்ச்சி வந்து திரும்ப தூங்கி அந்த பாடியை எழுச்சிக்கலான்ற மாதிரி ட்ரை பண்றான். ஆனா அவனால சுத்தவும் முடியல. ஏன்னா அவன் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான். டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஆக்சுவல் டெத்னே சொல்லலாம். ரெண்டு பேரும் கீழே விழுந்ததுல பின்னந்தலில் அடிபட்டிருக்க போல. அதனால அந்த நெக்ல வந்து ஏதோ ஃப்ரோசன் ஆயிட்டு இவங்க ரெண்டு பேரும் நவர முடியலன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி பிக்கப்லாம் பண்ணிட்டு இருக்கையில அந்த இடத்துல டிடெக்டிவ் வந்து கரெக்டா ஜீஹோல மட்டும் பாத்துருவாரு. அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கானா, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க. அப்படி அடிச்சுக்கும் போது தொப்படி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாப்ல. கேமரா இருக்கான்னு கேட்டா கேமராஸ் எதுவும் கிடையாது. அண்ட் ஓனருமே அந்த இடத்துல இல்லையா, இது வந்து இல்லீகலான சில விஷயங்கள் பண்ற இடம் போல. அதனால வந்து அதெல்லாம் வைக்கல. அதனால இவனுக்கு அட்வான்டேஜா போயிடுது. ஜீஹோல பொறுத்த வரைக்கும் இப்போ அவன் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்க எவிடன்ஸ் எல்லாமே நான் போய் சொல்லாம தான் சொன்னேன். அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கினாங்க, என்ன அவங்களை தள்ளி விட்டது நான் தான், அதை மட்டும் மறைக்க போறேன். அதை மட்டும் மறைச்சா கண்டிப்பா நான் தப்பிச்சிருவா. அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா எழுந்துக்க மாட்டாங்க, இறந்து போயிடுவாங்க. நான் இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா தப்பிச்சு போயிடலாம். ஏன்னா அவங்க எழுந்தாதான் அவங்க கிட்ட வந்து என்ன நடந்துன்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். ஆனா அவங்க எல்லாமே இருந்தா எனக்கு யாருக்கு லாபம், நம்ம ஆளுக்கு தான் லாபம். அவ கொலை செஞ்சான்றது யாருக்குமே தெரியுது. அப்படி அது மறைஞ்சு போயிடும். இந்த பக்கம் பீக்கோட பாடி ஓடி வந்து பார்க்க, தூரத்துல பார்த்தாக்கா டேனியோட பாடி தூக்கிட்டு போவாங்க. டே அது ஏன் பாடிடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வரப்பல. தம்பி நீங்களாம் பக்கத்துல வரக்கூடாது, ஆக்சிடென்ட் கேஸ் போப்பா அந்த பக்கம் போய் தொத்தி விட்டுருவாங்க. இவனுக்கா என்ன பண்றேன்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அவன் கெயின் பண்ண நிறைய விஷயங்களுக்கு மெயின் ரீசன் அந்த பாடி தான். இப்போ அது போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியல. அண்ட் சர்ஜரி பண்றேன்னு வேற சொல்றாங்க, அடிபட்டிருக்குன்றதால சர்ஜரி பண்ண இவன் பாடியை பத்தி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது வரைக்கும் அவன் ஃபேஸ் பண்ண எல்லா விஷயங்களை பத்தி யோசிக்கிறான். அதில் நிறைய ஹாப்பியான மெமரிஸ் இருக்கு, அது எல்லாமே அழிஞ்சு போயிடும், ஒரு மெமரியா மாறி போயிடுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப வந்து சோகமாகுது. அவன் சாக மாட்டான், ஏன்னா அவனோட ஒரிஜினல் பாடி நான் இங்க இருக்கிற வரைக்கும் அவன் சாகவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாப்ல, நான் தலைவர் அந்த பாடியில் ஏஞ்சிக்கணுன்றதுக்காக டொங்குன்னு தரையில இடிக்க ஆரம்பிப்பான். இடிச்சு இந்த இடத்துல ரத்தம் வந்து அவன் மைக் அடிச்சு ஊந்துருவான். அவ்வளவுதான், அந்த பாடியில் வேக்கப் ஆயிடுவான்னு பார்த்தாக்கா அங்கதான் ஆகல. ஏன்னா அந்த பாடி அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போகுது. இப்போ நம்ம ஆள் வந்து என்னன்னா அந்த டேனி பாடியில் வேக்கப் ஆன மாதிரி அவனுக்கு ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீமுக்குள்ள அவன் போவான், பக்கா டிஸ்டார்ஜ் ஆயிட்ட புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க கிட்ட ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம லோகன் இருக்காளே அவனும் ஜாலியாக பேசுவான். ஆனா அந்த இடத்துல பீக்கோட பாடி எல்லாரும் இக்னோர் பண்ணுவாங்க. டே நீ லூசரு, நீ ஏன்டா எங்க பக்கத்துல வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போற மாதிரி, அதாவது டேனியோட பாடி மட்டும் தான் போற மாதிரி இவனை தனிமையில விட்டுற மாதிரி வந்து பாப்பாப்ல. இது எல்லாமே ட்ரீம் தான். அவனுக்கு சும்மா வந்து யோசிச்சு பாக்குறாப்ல, அந்த பாடி போயிடுச்சுன்னா இவனோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பாடி கூட தான் எல்லாருமே ஃப்ரெண்டா இருக்காங்க இல்லையா. முடிச்சு பாப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்து அவனுக்கு ஒரு ட்ரீம் வந்திருக்கும். ஒரு மாதிரி வியர்டான ஃபீலிங்கா இருக்குது. ஆனா அந்த பாடியை வந்து ஃபீல் பண்ண முடியல. இப்போ இந்த பாடியில் தான் இருக்கான். என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரியல. ஏன்னா அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இவனுக்கு சிக்கும். இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பா நடத்தி தீருவாங்க. ஏன்னா சர்ஜரி அப்படின்னா அந்த இடத்துல வந்து யாரா சைன் போட வரணும் இல்லையா. அவனை பத்தின எந்த ஒரு டீல்ஸும் யாருக்கும் கிடைக்காது.
இருக்காது. ஏன்னா அது வந்து ஒரு ஹியூமனோட பாடியே கிடையாது. ஹியூமனோட பாடி மீன்ஸ் இந்த உலகத்துல பொறந்தவனா இருந்தா ஐடென்டிட்டி இருக்கும். அவன் எப்படி பொறந்தான்னு சொல்லி யாருக்குமே தெரியல. பீக்கோட பாடி வச்சுட்டு அவன் போய் டேனி பாடியை மீட் பண்ணாப்ல. அதாவது அவன் பாடியை வந்து போய் பார்க்குறான். அந்த இடத்துல வந்து தம்பி யாரும் தெரியுமா? நான் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படியே அவங்க பேர நம்பர் தப்பா சர்ஜரி பண்ணோம். அவங்கள சைன் ஆகணுன்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட நம்பர் தந்துருவோம். ஐடென்டிட்டி முதல்ல வந்து வெரிஃபை பண்ணுவாங்களா, அவன் யாரு, இவரு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கான், அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ வச்சு வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. எந்த ஸ்கூல்ல படிச்சான் அண்ட் அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன். அது எல்லாமே அவனோட இன்ஃபர்மேஷன் தான். அதுல பிக்சர் பாக்குறாங்க. அந்த பிக்சர் பார்த்தவங்க ஆச்சரியப்படுறாங்க. என்ன டேனியோட பிக்சர், அதாவது பீக்கோட பாடி பிக்சர் தான் இருக்கு. என்ன பையன் சர்ஜரி என்ன பண்ணானா, ஆனா ஆளு ஒரு மாதிரி மார்க்கமா இருக்கிறான். எங்கேயும் அடி வாங்கின மாதிரி மூஞ்சி இந்த இடத்துல இருக்குது. ஆனா அந்த இடத்துல பார்த்தா ஹீரோ மாதிரி இருக்கான். சர்ஜரி பண்ணா கூட இந்த மாதிரியான மூஞ்சி எடுத்துன்னு வர முடியும்? இதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுல அந்த டிடெக்டிவ் வர என்ன சொல்றா அப்படி அப்படின்னா, அந்த ஜேம்ஸ் இருக்கா இல்லையா, அவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. ஸோ அந்த பையன் தான் இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கும். மேபி புள்ளி பண்ணிருக்கலாம். இதனால இவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஆயிட்டு அதனால கீழே வந்தாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு டிரெக்ஷனுக்கு வராப்ல. என்ன பிரச்சனைனா, இங்க ஒரே ஒரு பிட்னஸ் மட்டும் தான் இருக்கு. அதுதான் நம்ம ஜோபி கண்ணு. ஜி ஹோல் அந்த ஆளை வச்சுக்கிட்டு ஏதாவது அந்த பையனை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் தான் எல்லா வேலைங்களும் பண்ணுது. ஆனா பயங்கர பயப்படுறாப்ல. இப்போ மாட்டிக்கினா மாட்டேன்னு சிக்கனு அவன் கிட்ட உண்மையா சொல்லவே முடியுது. இவன் கிட்ட இப்படிதான் எவிடன்ஸ் கிடைக்காது. எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால கண்டிப்பா என்னால் தப்பிக்க முடியும். அவங்க இருந்தாலே போதும். கடவுளே அவங்க எழுந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்ட ஆரம்பிக்கிறாப்ல. இதுல அவன் கேவலமான வேண்டுதல் வைப்பான். என்னன்னா, இனிமேல் நான் நல்ல பையனா இருக்கேன். நான் வந்து எல்லா பேச்சும் வந்து உபயோக பண்றேன். அதை எந்த தப்பும் செய்ய மாட்டேன். அதனால அவங்க சாவட்டும் அப்படின்ற மாதிரி கேட்கறாப்ல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு கேட்டான் பாத்தீங்களா, அதுதான். அப்ப அந்த டெரிக்கு ஏதோ உனக்கு எடுத்து டேபிள் மேல வச்சு இது என்ன தெரியும்ல தம்பி உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கையில கட் பண்ணி இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சாக்கா. அந்த இடத்துல வந்து ஃபோன் பண்றாங்க. இந்த மாதிரி உங்க பையனுக்கு அடிபட்டுச்சு, தயவு செஞ்சு நீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஸ்கூல் கிட்ட இருந்தா இன்ஃபர்மேஷன் வாங்க. அதுக்கப்புறம் என் அம்மாவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போகும். ஆனா முதல்ல ஸ்கூல்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்தது இல்லையா, அதை பார்த்து அங்க இருக்கிற போலீஸ் வந்து செம ஆச்சரியப்படுறாரு. என்னடா சர்ஜரி பண்ணா கூட இந்த அளவுக்கு எடுத்துட்டு வர முடியுது முகம் ஜாடே, ஆளு பார்த்தா மார்க்கமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல பீக்கோட பாடி இருக்குமா. அவர் பார்த்து ஆச்சரியப்படுறாரு. அடப்பாவி, இங்க இருக்கிற பையன் தான்டா அவன். இந்த இடத்துல வந்து குழப்பம் ஆயிடுச்சு போல. ஒரு வேலை 2 டேனியல் இருக்காங்களா தம்பி, உன்னோட பேர் என்னன்ற மாதிரி கேட்டா 2 பேர் டேனியல்ன்ற மாதிரி அவன் சொல்றானா. ஆனா போலீஸ் அவனை கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக மூஞ்சி ஒரு மாதிரி கோணலாம் வச்சுக்கிட்டு, ஓ என்ன சொல்றீங்க, அதுக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறானாமா. ஓ வேற பையனடா நீ, இவனை பார்த்தா ஆபரேஷன் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா இங்க இருக்கிறதுக்கு அதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓ சரி சொன்ன பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இன்னேக்கா நம்ம ஹீரோ அங்கே எஸ்கேப் ஆயிடுறாப்ல. ஏன்னா அவனுக்கு தெரியும் பக்கத்துல இருந்தாக்கா மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனுக்கு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி அவங்க அம்மா இருக்கிறாங்க இல்லையா, டேனியல் அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஓடி வருவாங்க. என் குழந்தைக்கு என்னாச்சு ஓடி வரையில பீக்க பாடி அப்பதான் வெளியே போக ட்ரை பண்ணும். அவனை பிடிச்சிட்டு உனக்கு எதுவும் ஆவலப்பா, உனக்கு அடி பிடிச்சுன்னு சொன்னாங்க, இப்ப சாவர நிலைமையில் இருக்குன்னு சொன்னாங்க இப்போ அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கையில அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு என்னமா பண்றீங்க, அதுவும் அவங்க புள்ள டேனியல் அந்த பக்கம் அடிபட்டு கிடறான் பாருங்க. என்ன சொன்ன அவன் டேனியல் ஆட்டி கோபால் இதாண்டி என் புள்ள நல்லா பிடிச்ச புள்ளையார் மாதிரி ஒண்ணுமே என் பிள்ளைக்கு ஆவல, என்ன ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பூச்சி கத்தையில அந்த ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கர்மாந்திரடா நடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 டேனியல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூலுக்கு கேளுங்க எந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கலெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல திரும்ப அந்த ஸ்கூல் என்ன பண்றாங்க அப்படின்னா அவனுக்கு ஒரே இன்ஃபர்மேஷன் தான் அனுப்புறாங்க. ஏன்னா ஆக்சுவலி ஒரு டேனியல் தான் அந்த இடத்துல படிக்கிற. பிரச்சனை கொஞ்சம் முத்தி போகுது. என்னன்னா அம்மா வந்தபோது ஏடாடமும் ஓடி இருந்தாங்க போல, லைட் அடிப்பட்டு தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்காங்க. அங்க அடிப்பட்டு கிடைக்கிறது யாருன்றது அவங்களுக்கு தெரியும். நம்ம பையன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு சீரியஸ்ன்ற மாதிரி கேட்டான். ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அவனோட ஐடென்டிட்டி கிளியர் பண்ணல அப்படின்னா அவனுக்கு ஆபரேஷன் பண்ண முடியாது. பண்ணலன்னா அவன் இறந்து போறது கண்டிஷனுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த போலீஸ் திரும்ப ஐடென்டிட்டி செக் பண்ணிட்டு திரும்ப நம்ம பீக்கோட பாடியை பாப்பாரு. பார்த்தாக்கா ஆளை காணும். என்னன்னா அங்க வந்து ஓடி வந்துட்டு நியூ ஐடென்டிட்டி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்ப்பாப்ல. அப்படிலாம் பண்ணவே முடியாது. ஸ்கிராச்ல இருந்து பண்ணோம் அப்படின்னா அது இல்லீகலா தான் பண்ணும். ஆனா அதுக்கு நிறைய காசாகும், டைம் ஆகும். அதுக்குள்ள இவனுக்கு வந்து டேஞ்சர் அதிகமாகும். இப்போ இவன் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. முதல்ல வந்து இந்த விஷயத்தை பத்தி யாரும் நம்ப போட கிடையாது. ஏன்னா இவனுக்கு 2 பாடி இருக்கு. அப்படியே கண்டுபிடிச்சாங்கன்னா இவன் ரிசர்ச் யூஸ் பண்ணாங்க. ஒரு வேலை இவன் ஐடென்டிட்டி த்ரெஃப்ட் பண்ணி தான் தெரிஞ்சது அப்படின்னா போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல இவனுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ கடைசி ஒரு டிசிஷனுக்கு வந்தாப்ல அந்த பாடி தூக்கிட்டு நான் இங்கிருந்து தப்பிச்சு ஓடி ஆகணும், நான் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த பாடியை காணாமலே போயிடும். ஆனா பாவீங்களா எங்கடா அது அப்படின்னு சொல்லிட்டு பதறடிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பானா. அம்மா கிட்ட கேட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவனை தூக்கிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லல நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்னன்னு பார்த்தா அங்க ஒரு ட்விஸ்டோட கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஜிஹோல காட்டுவாங்க. தலைவன் முன்னாடி அந்த டீடைல் கேட்டுட்டு இருக்காரு. இதை வந்து நாங்க பில்லாட்ஸ்ல கண்டுபிடிச்சோம் என்னன்னு தெரியுமான்னு சொல்லி அந்த கத்தி இருக்கு இல்லையா அவன் பயன்படுத்தினால அதை தான் வந்து காட்டுறாப்ல. சொல்லு உண்மையை சொல்லு, எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லல. ஐயோ வசமா மாட்டிக்கிட்டேனே, ஏன்னா அதுல என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குவேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாப்ல. அந்த ஒரு சமயத்துல டேய் பைத்தியக்காரா, உன் ஃப்ரெண்டை நீ காப்பாற்றணும்னு அவசியமே கிடையாது, நீ உண்மையை சொல்லி எதுக்காக உன் ஃப்ரெண்டை நீ காப்பாற்ற ட்ரை பண்ற, இது உன் ஃப்ரெண்டோட தானே அப்படின்ற மாதிரி கத்துறாப்ல. அதாவது அவர் என்ன அசம்ஷன் பண்ணிருக்காருன்னா டேனியை வந்து அந்த ஜேம்ஸ் போய் புள்ளி பண்ணிருக்கான். ஸோ அவன் வந்து அதை இது பண்றதுக்காக வந்திருக்கான். அந்த இடத்துல ஜிஹோல் இதெல்லாம் தடுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. 2 பேருக்கு சண்டே கீழே விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கதையை கிரியேட் பண்ண இது ஜிஹோலுக்கு வாட்டமா போயிடுது. ஆமான்ற மாதிரி சொல்லிடுறான். அழுதுகிட்டே வந்து எல்லாமே என்னோட தப்பு தான் ஃப்ரெண்டை நான் தடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்லா மாதிரி நடிச்சிட்டு இருக்காப்ல. அந்த இடத்துல அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதை பார்த்தாக்க நமக்கு லைட்டு எரிச்சலா தான் ஆகும். நான் அவங்களை தடுத்துருக்கணும்னு சொல்றான். பட் அங்க அவனுக்கு டிடெக்டிவ் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுக்குறாப்ல. என்னன்னா அவன் கையில விலங்க போட்டுறாப்ல. இவன் தான் கல்பிரிட்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதோ ஒரு கருத்தை வந்து தெரிஞ்சு போயிடுது. அதனால தலைவனுக்கு பிடிச்சிட்டு போயிடுறாப்ல. கடைசிதான் எவிடன்ஸ் சொல்லிட்டு கேட்க இன்னொரு போலீஸ் ஆமான்ற மாதிரி சொல்றாப்ல. என்னன்னா ஆக்சுவலா அவனை கன்ஃபஸ் பண்ண வைக்கணுன்றதுக்காக ஃபேக்கான ஒரு கதையை அவரு உருவாக்கி இருக்காரு. அதை நம்பி ஜிஹோல் வந்து அந்த இடத்துல ஒத்துக்கின்ற பேர்ல சிரிச்சிருப்பான். ஸோ இந்த ஒரு சமயத்துல ஜிஹோல் வந்து அவனோட சட்டை தூக்கி போட்டிருப்பா, ரத்த கலரியா இருந்திருக்கும். அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது மட்டும்
மட்டும் கிடையாது, அவனோட கத்தி வந்து கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதுல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தது போல. அந்த விண்டோலயும் அவன் தள்ளி விடும்போது விட்னஸ் எல்லாம் நினைச்சிருப்பான். ஆனா வெளிய இருந்து பார்த்தா யாரோ ஒருத்தர் அந்த கைகள் மட்டும் தெரிஞ்சதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஜிஹோலோட கைகள். சோ நீ பண்ணது ஒரு அட்டெம்ப்ட் மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் தூக்கி அவன் தலைமையில போட, அவ்வளவுதான். ஜிஹோலுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினாக்கா அவன் டேனியோட பாடியை பாக்குறாப்ல. ஒரு ஐசியூ மாதிரியான வார்டுல வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க போல. ஆனா அவரோட நேம் மட்டும் அந்த இடத்துல போடவே இல்லை. ஏன் அப்டேட் பண்ணல அப்படின்ற மாதிரி பாக்குறாப்ல. அந்த இடத்துல பாடி மட்டும் இருக்குது, ஆனா நேம் வெளியே இல்லை. சரி ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. முதல்ல வந்து இந்த பாடி தூக்கிட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் சமைப்பா உள்ள போய் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு டெஸ்ட். அந்த இடத்துல டேனியோட பாடி இருக்கு இல்லையா, அந்த பாடிக்கு வேற ஒரு பேர் போட்டிருப்பாங்க, ஜேம்ஸ் லீ அப்படின்னு. அப்ப நம்ம பீக்காக்கு நிறைய ட்விஸ்ட் எல்லாம் உடையுது. என்னன்னா ஆக்சுவலாவே ஜேம்ஸ் லீன்னு ஒரு பர்சன் வந்திருக்கான் போல. அவனோட பாடி தான் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிருக்கான். அப்ப ஒரிஜினல் ஜேம்ஸ் லீக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரியான கேள்விகள் அவன் மண்டைக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. இப்ப இந்த பக்கம் ஜிஹோல் வசமா மாட்டிக்கினாப்ல. ஏன்னா அவன் தான் மர்டர் பண்றான்றது தெரிஞ்சது. அவன் மேல தள்ளி விடும்போது கைகள் மட்டும் யாரோ பார்த்திருக்காங்க. அண்ட் ரத்த கலரான அவன் கோட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல அந்த கத்தியும் இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு அவன் இன்ட்ராகேட் பண்ணும்போது அவன் உண்மையை சொல்லக்கூடாது, மறைச்சி வச்சிடலாம் இதை அப்படின்ற மாதிரி பாக்குறப்போ, நீ மைனர் தான், அவனை இன்ட்ராகேட் பண்ண முடியாது. சோ ஒன்னு உன் லாயரை கூப்பிடு, இல்ல உன் பேரண்ட்ஸ் கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் ட்விஸ்ட். அவங்க அப்பா அம்மா வந்து இந்த பையனை போட்டு அடிப்பாங்கன்னு பார்த்தா என் பையன் தப்பு பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவன் ரொம்ப நல்ல பையன், அவனையா பிடிச்சி வச்சிருக்கீங்க, நீங்க ஃபேக்கான கேஸ் அவன் மேல போறீங்கன்னு சொல்லிட்டு செம்ம சப்போர்ட் அவனுக்கு. என்ன பேச்சு பேசி என் பையனை வந்து பயந்து உட்கார வச்சிருக்கீங்க, அவன் பயங்கரமா அழுதுருக்கான் பாருங்க. இந்த இடத்துல அவன் அந்த அளவுக்கு பயம்புத்துறதுக்கு நீ எதுக்கு அவன் மேல வந்து ஃபேக்கான கேஸை போட்டிருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. ஒரு 5 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் இருந்தான், இதே மாதிரி தான் ஒரு கொலையா பண்ணிட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாம் ஹைப் பண்ண நினைச்சிட்டு இருந்தாப்ல. ஆனா அவன் அப்படி பண்ணான்றதை நாங்க கண்டுபிடிச்சோம். அந்த ஃபேக்கான எவிடன்ஸையும் அது மட்டும் கிடையாது, அவன் ஃபேக்கா இன்ஃபர்மேஷன் கொடுத்து கண்டுபிடிச்சோம். சோ இதனால அட்டெம்ப்ட் மர்டருக்காக அவனை ஜெயிலுக்குள்ள அமிச்சு இப்போ அவனுக்கு 23 வயசு ஆகுது நினைக்கிறேன் அப்படின்னு ஜிஹோல பயங்கரமா பயம்புத்துறாரா. இதை பார்த்து அவங்க அம்மா வந்து செம்மையா கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குழந்தை முன்னாடி என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஆதாரமே எல்லாம் பேசிட்டீங்கன்னா நீ சேதாரம் ஆயிடுவீங்க, போலீஸ் எங்களுக்கு நிறைய ஆளு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆதாரம் ஆடி வேணும் ஆதாரம் அப்படின்னு பயங்கரமா கத்து அறிவுறு. என்னன்னா அந்த கத்தி ஒன்று இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலா வந்து உள்ள புஷ் பண்ணாதான் வெளியே வந்து தள்ள முடியும். அந்த இடத்துல வந்து இவன் அந்த எவிடன்ஸ் அழிக்கிறதுக்காக அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கிளீன் பண்ணிருப்பாப்ல. ஆனா கம்ப்ளீட்டா அவனை கிளீன் பண்ண முடியுது, ஏன்னா பிளேட் வெளியே வரும்போது அங்க பட்டிருக்கும் போல. சோ இதுதான் பக்காவான எவிடன்ஸ் இருக்குது, நீங்க ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் நான் மூஞ்சி முன்னாடி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லப்பல ஜிஹோல தப்பிக்க முடியாது. இவங்கள வெளியே அமைச்சிட்டு இந்த பையன் வந்து ஜெயிலுக்குள்ள போடுங்க, இவனுக்கு தகுந்த நேரம் வாங்கியே கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்களா. பையனுக்கு என்ன பண்றதே தெரியல, ஈஸியா தப்பிச்சிடலான்ற மாதிரி பாப்பாப்புல. பார்த்தா எப்படியாவது காப்பாத்துறன்ற மாதிரி வெளியே பேரண்ட்ஸ் கத்திக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான், ஏஃபை முடிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. இப்போ இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நம்ம பசங்க இறந்து போயிட்டான்னா அது மர்டர் ஆயிடும், அவ்வளவுதான், இவனுக்கு அதிக தண்டனை கிடைக்கும். இல்லன்னா குறைச்சிக்கிட்டாங்கன்னா இவனுக்கு அட்டெம்ப்ட் மர்டர் தான் கிடைக்கும். அதனால இப்ப திரும்பி வேண்டாப்ல, என்னன்னா அவங்க எழுச்சிக்கணும் அப்படின்னு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாப்ல. ஆத்தா என்ன காப்பாத்துங்க, நீங்க வந்து கொண்டு போயிடுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரி சொல்ல, பையா கவலைப்படாதரா, நான் லாயரை கூட்டினு போலீஸ் அங்களுக்கு கூட்டினு எல்லாரும் கூட்டினு வந்து காப்பாத்தி கூட்டு போன்ற அவர் சொல்லல. அவன் தலைமையில டுமுக்குன்னு ரெடி என்னடான்னு பார்த்தாக்கா பின்னாடி நிறைய பிரிசனர்ஸ் இருக்காங்க. குழந்தை மாதிரி உய் எழுதுனுங்கிற, அவன் லைஃபே முடிஞ்சு பண்ண மாதிரியே எழுதுனுங்கிற, இந்த இடத்துல சாப்பிட்றது தெரியலையா, கொஞ்சம் வாய மூட்டு உக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. வாயத்துல மூச்சா போயிடல. பின்னாடி போலீஸ் ஆஃபீஸர் ஆபீசர் என்ன காப்பாத்து, நீங்க பைத்தியமா இருக்கு அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா அந்த ஆஃபீஸர் ஒரு மாதிரி உன்னை பார்த்துட்டு, என்னப்பா அவன் ஃப்ரெண்ட்ஸே நீ தள்ளி விட்டியாமே, கேவலமான பழப்புக்கு நான்ட்டு சாவலாம், உன்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த இடத்துல இருக்க தகுதி இல்லாதவங்க, போ பிரிசனுக்கு போ, ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாப்ல. நான் நார்மல் அட்டெம்ப்ட் மர்டர்னா அதுக்கு ஒரு 3-4 வருஷம் வச்சுக்கோங்க. ஆனா மர்டர் இருந்துன்னா 7-8 வருஷம், அதுக்கு மேல போனா கூட ஆச்சரியமே பண்றதுக்கு கிடையாது. அதுவும் மைனர் பையனா இருந்துட்டு இந்த வேலையை பண்ணியிருக்காப்ல. லேட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினாக்கா அவன் பீக்கா பாடியில இருந்துகிட்டு டேனியோட, அதாவது அந்த புதுசா வந்த பாடி அப்படின்ற மாதிரி இருக்கலையா, பேரெல்லாம் போட்டிருக்கானுங்க, அதை பத்தி ரிசர்ச் பண்ணான்ற மாதிரி யோசிக்கிறாப்ல. ஏன்னா அவன் யாருன்ற ஐடென்டிட்டி அவன் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது எப்படி இவனுக்கு கிடைச்சதுன்றது இவனுக்கு தெரியணும். ஜேம்ஸ் லீ அவன் தனியாக தான் வாழ்றான். அவனோட பேரண்ட்ஸ் வந்து ஓவர்சீஸ், அதாவது வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பா அவன் வீட்டை கண்டுபிடிச்சா அவனை பத்தின ஹிஸ்ட்ரி வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தேடி போறாப்ல. ஆனா இவனுக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் நிறைய ஃபேமஸ் ஆனாப்ல. ஆனா இவனுக்கு தெரிஞ்சு யாருமே வந்து அவனை அப்ரோச் பண்ணவே இல்லையே. ஒரு வேலை அப்படி என்ன லைஃப் வாழ்ந்துருப்பான், இவனை தெரிஞ்ச எல்லாருமே வந்து இருக்கிறாங்களா இல்லையா, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, அவன் எழுந்துக்குவானா இல்லையா, அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தா வச்சு அதை வச்சு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேதர் பண்றாப்ல. இப்படி நிறைய கேள்விகள் மட்டும் தான் இருக்குது. டக்குன்னு அவனுக்கு ஒரு என்ன யோசனை வருது அப்படின்னா, இந்த பாடி யூஸ் பண்ணலாமா, ஏன்னா இன்னொருத்ததுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா. அப்படியே அந்த ரூமையும் அப்ரோச் பண்றாப்ல. அதாவது அந்த அட்ரஸ்ல போட்டிருந்த அந்த ரூம், இந்த இடத்துல ஏகப்பட்ட பில்ஸ்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா யாரோ ஒருத்தர் வாழ்ந்துருக்காங்க தான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பா இந்த இடத்துல எதனா ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கலான்னு கதவு மேல கை வைக்கும் போது பின்னாடி யாரோ அவனை டேனி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. டேனி அதாவது நம்ம பீக்கா பாடியில அவன் டோர் மேல கை வைக்கும் போது அவனுக்கு ஏகப்பட்ட பதட்டங்கள் இருக்கு. உண்மையாவே இவன் வந்து ஒரு ஹியூமனா, இவன் வந்து ஒரு ஐடென்டிட்டி வச்சு வாழ்ந்துட்டு இருக்கானா, இவனுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்களா, ஃபேமிலி இருக்காங்களான்ற யோசிச்சுட்டு அவன் கை வைக்கும் போது பின்னாடி யாரோ கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா ஜிஹோட பேரண்ட்ஸ் செட்டில்மெண்ட்காக வந்திருக்காங்க. அதாவது இவன் இந்த மாதிரி வந்து சிக்கமான வேலை பண்ணிட்டா இல்லையா, ஸோ 2 இடத்துல வந்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டாக்கா அந்த கேஸை விட்ரா பண்ணுவாங்க, அவங்க பையனை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. எப்பயுமே அவங்க பையன் நல்லவன் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. இதை பார்த்தா லேட்டா கடுப்பாகும். ஏன்னா இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்கிறனால தான் கேவலமான பசங்களாம் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் அவன் என்ன மாதிரி வேலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு விக்டிம் பத்தி கவலையே கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை மூஞ்சி லட்சம் மாதிரி கேட்கறான். ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து கூட டேனியோட பாடி எட்டி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா செட்டில்மெண்ட்டுக்கு மட்டும் வந்துடுறாங்க, பணத்தை கொடுத்துட்டு எல்லாமே
முடிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு தோணுது. பட் கதவு தட்டி பார்க்குறாங்க, யாருமே இல்லைன்றதுனால அவங்க பேரண்ட்ஸ் அங்கே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு மைண்டுக்குள்ளே செம்ம டென்ஷனாக இருக்குது. இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் ஏன்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு அபார்டன் பில்டிங்ன்றது அப்புறமா தான் அவன் தெரிஞ்சுக்கிறான். அதுக்குள்ள ரொம்ப நாள் யாரும் இல்லை போல. இருந்தாலும் அவனால் அங்கேருந்து அப்படியே சைலண்டாக போக முடியுது. ஏன்னா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய க்ளூ இங்கே இடத்துல கிடச்சிருக்கு. இப்படியே விட்டு போயிட்டானா அவனால் எதையுமே வந்து கண்டுபிடிக்க முடியுது. அதனால அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு போறாப்ல. ஆக்சுவலாக அது வந்து லாக்கே ஆகல. உள்ள பார்த்தா அதை யாரும் யூஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. எல்லாமே களைச்சு போட்டுருக்கு. ஆனால் ரொம்ப நாளாக வந்து அதை ஆக்சஸ் பண்ணாத மாதிரியும் தான் இருக்குது. பெருசாக டஸ்ட் எல்லாம் இருக்குது. அதில் யாருன்றதை காட்டு, நீ யாருன்றதை காட்டுன்னு சொல்லிட்டு இவனை தேடி தேடி பாப்பாப்ல. பார்த்தா இவனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பெருசாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது. அவன் எந்த இடத்துல படிச்சான் அந்த மாதிரி பெருசாக அவனுக்கு கிடைக்காது இன்ஃபர்மேஷன்ஸ். இது அப்போ ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி அவனுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். அதுதான் என்னன்னா ஜேம்ஸ் லீன்னு சொல்லிட்டு அவனோட யூனிஃபார்ம். அந்த யூனிஃபார்ம் வச்சு அவனோட ஸ்கூலை ட்ராக் பண்ணி போகல. போய் பார்த்தா அந்த ஸ்கூலையுமே இழுத்து மூடிட்டு இருப்பாங்க. என்னடா எல்லாருக்கும் இழுத்து மூடிட்டு இருக்காடுங்க அப்படின்னு பாக்குறாப்ல. சரி ஓகே, எப்படியாவது இந்த ஸ்கூல்ல என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா எகிரி குச்சி அந்த ஸ்கூலுக்குள்ள போவாப்ல. அதுல எதனா ஒன்று இவனுக்கு நோட் புக்கோ இல்ல அவன் பேரை போட்ட எதனா ஒன்னோ இல்ல போட்டோவோ எதனா ஒன்று கிடைச்சதுன்னா ரூம் அந்த ரூம் இந்த ரூம் தேடிக்கிட்டே இருக்கு. இல்ல அங்க ஒரு விஷயத்த பாப்பாப்ல அவனுக்கு செம்ம ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா ஏகப்பட்ட மெடல்ஸ் கப் இருக்கும். அதுல எல்லாத்துலயுமே ஜேம்ஸ் லீ இந்த பேர் மட்டும் தான் இருக்கும். க்ளோஸ் பண்ண ஒரு ஸ்கூல்ல இந்த மாதிரி சாம்பியன்ஷிப் வாங்கினா அதெல்லாம் வச்சிருக்கவே மாட்டாங்க. அப்படி வச்சிருந்தாலும் எல்லாமே இந்த ஜேம்ஸ் லீ பண்ணானா அவனோட அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி திங்க் பண்றாப்ல. எல்லாத்தையுமே அலசி ஆராய்ச்சி பார்க்குறான். நோட் புக்கு பேரு ஃபோட்டோ இருந்தால் கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்த்தா அவனுக்கு பெருசாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அங்கே ஒரு சின்ன ஃபோட்டோ மட்டும் ஒட்டி வச்சிருக்காங்க, ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ. அந்த ஃபேமிலி ஃபோட்டோவில் ஒரு குழந்தை ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க ஒரு ஷாப்புக்கு முன்னாடி. திடீர்னு அந்த ஷாப்பை தேடி போகிறப்பல அதுவுமே பார்த்தீங்கன்னா மூடி தான் வச்சிருக்கானுங்க. எல்லா இடத்துலையுமே இவனுக்கு வந்து ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. திரும்பவும் அதுக்குள்ளே போகிற எதனா க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எவ்வளோ நேரம் தெரியல. நினச்சா மாதிரி இது வந்து ஒரு இடத்துல வந்து எம்டியாக தான் இருக்குது. இவன் போகிற இடங்கள்ல பெருசாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இதெல்லாம் கோஸ்ட் ஸ்டோன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் உண்மையாக வந்து எக்ஸிஸ்ட் ஆனானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகங்கள் வருது. அப்போ திடீர்னு ஒரு தாத்தா பார்த்து பயந்துறாப்புல. பக்கத்து வீட்டு தாத்தா போல. அவர் ரெண்டு நாடா தம்பிங்க பண்றன்ற மாதிரி கேட்டா இங்க ஒரு பேரண்ட்ஸ் லீவ் பண்ணிட்டு இருந்தாங்களா அவங்க என்ன ஆனாங்கன்ற மாதிரி கேட்க அவங்களாம் போனாங்கப்பா 5 வருஷம் ஆயிடுச்சு அடிக்கிறேன் அவங்க எங்கே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு போறாரா. அவள் தான் ஹீரோக்கு ட்விஸ்ட் ஆகி போகுது. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி காலி பண்ணிட்டு போனாங்கன்றாங்க. அவங்க எங்கே ஏதுன்னு சொல்லிட்டு இவனால கண்டுபிடிச்சிட்டு போகவே முடியாது. அப்போ டக்குன்னு பார்த்தாக்கா அந்த இடத்துல கேலண்டர்ல 17th மூவிங் டே அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாப்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் மூவ் பண்ணும்போது மார்க் பண்ணி வச்சிருந்தான் போல. அதை வச்சு பார்த்தாக்கா அந்த இடத்துல ஒரு அட்ரஸுமே அவனுக்கு கிடைக்குது. செம்ம ஆச்சரியமாச்சு நம்ம ஹீரோக்கு. அந்த இடத்துக்கு அப்படியே டிராவல் பண்ணி வராப்ல. திரும்பவும் வரும்போது நிறைய யோசிச்சுக்கிட்டு அவன் வந்து அடையிற இடம் எது தெரியுமா? இவனோட வீடு. அதாவது ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுல இருந்திருப்பான் தெரியுமா அவங்க அம்மா கூட. அந்த வீட்டுல தான் இருக்காப்ல. எப்படா இதெல்லாம் ட்விஸ்டா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறான். அப்போ இவனுக்கு இதுக்கு மேல ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி உள்ள இருந்து ஒரு குரலும், நீ லேட்டா வந்துட்ட டேனியல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. அது யாரு என்னன்னு தெரியல. ஆனா ஹீரோக்கு ஒரு பயங்கரமான பதட்டம் இருக்குது. ஏன்னா ஃபைனல் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டாப்ல. இந்த இடத்துல அவனுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோட தான் வந்து ரீச் பண்ணாப்ல. ஆனா ஜேம்ஸ் லீயை வந்து நான் கண்டுபிடிக்கும் நினைக்கவே இல்லை. எனக்கு கதவு திறந்து பார்த்தா அந்த இடத்துல அவன் மீட் பண்ற பர்சன் வேற யாரும் கிடையாது. அந்த சேர்மன், அதாவது அந்த கிறிஸ்டல் பொண்ணு இருக்கா இல்லையா, அவங்களோட அப்பா தான் உட்காந்துட்டு இருக்காப்ல. இவனுக்கு ட்விஸ்ட் என்னடா இது, ஜேம்ஸ் லீ பத்தி நீ ஏன்டா கியூரியஸா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி வேறு எழுப்புறாரா. இவர் எப்படி இந்த இடத்துல இருக்காரு, என்னை பத்தி இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சாரா அப்படின்னா எனக்கு 2 பாடி இருக்குன்றது அவர் தெரிஞ்சுக்கிட்டாரான்னு சொல்லி அவன் பயங்கரமா பயப்படுறானா. உன்னோட முகத்தை பார்த்தாக்கா ஒரு ட்விஸ்டான ரியாக்ஷன் தெரியுது. ஆனா நீ ஜட்ஜ் பண்றது வச்சு பார்க்கும்போது லாக் ஆன டோரை நான் எப்படி ஓப்பன் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு கீயை வச்சிருந்தாலே போதும், எந்த டோரையும் உன்னால ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சாதாரணமா பேச ஆரம்பிக்கிறப்ப. ஆனா உங்ககிட்ட கீ இருந்துமே அதை திறக்கிறதுக்கான வழி உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நீ இவ்வளவு கேவலமானவனா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இந்த கீ மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா காப்பி இருக்கு இல்லையா, அதாவது எக்ஸ்ட்ரா பாடி இருக்கு இல்லையானே நம்ம ஹீரோ பத்தி இன்ஃபர்மேஷனை புட்டு வைக்கிறாரு. பொட்டன்ஷியலை நீ வேஸ்ட் பண்றா பஞ்ச பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு முன்னாடி நீட்டுறாரா. ஏன்னா அவன் அந்த பாடி வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஆனா நம்ம ஹீரோ வந்து அதை வச்சு சும்மா சின்ன வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்காப்ல. பிகாஸ் அந்த மிஸ்டீரியஸ் பாடிக்கு செக்கச்சக்கமான மிஸ்டீரியஸான பவர்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து இவன் ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டான் இல்லையா, அதனால தான் இவர் வந்து கடுப்பாயிட்டாரு. நீ அதை வந்து ஒழுங்கா பயன்படுத்தலாம் கூட பரவாயில்ல. ஆனா ஏனத்தனமா பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டு வாய்டு ரிவீல் ஆகிற மாதிரி பண்ண பார்த்தியா. ஏன்னா அவங்க பொண்ணு கிறிஸ்டலுமே அந்த நிலைமையில தான் இருக்கா. மாட்டிக்கினா அவ்வளவே மாட்டிக்குவா. உனக்கு கொஸ்டின் கேட்க ரைட்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு வாயை பிடிச்சிடாப்ல. பிடிச்ச பிறகு ஜேம்ஸ் லீன்னு ஒருத்தன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகவே இல்லை. அதை நான் ஃபேக்கா கிரியேட் பண்ண ஆலிபை, அதாவது உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் பண்ண வேலை. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தான் உன்னோட செகண்ட் பாடி. ஸோ அந்த ஜேம்ஸ் லீயை பத்தி நீ மறந்து போயிடு. ஏன்னா அப்படி ஒரு பர்சன் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ நிறைய இடங்கள்ல வந்து மிஸ் எல்லாம் பண்ணிருக்க, இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு சின்ன க்ளூ விட்டு வந்திருக்க, நீ என்ன தேடி வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்க, அதனால உன்னை போனா போட்டு நீ இப்போதைக்கு உயிரிட விடுற. இப்போ ஹீரோக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஆளுக்கு வந்து பெரிய இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர்கிட்ட இருந்து கேட்கணும்னு சொல்லி என் செகண்ட் பாடிக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், அது எப்படி கிடைச்சதுன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கே. இல்லை நீ டிஜே வந்து சர்பாஸ் பண்ணு, அப்போ நான் உனக்கு இன்ஃபர்மேஷன்லாம் சொல்றேன் அப்படின்ற அவர் சொல்லாப்ல. டிஜி உனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பான். அது என்னன்னா அந்த மொத்த 4 க்ரூ வந்து ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவர் என்ன டாஸ்க் கொடுக்குறாரு, டிஜே சர்பாஸ் பண்ணுறாரு. அதாவது உன் ஒருத்த ப்ரூவ் பண்ண அவனோட பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நீ காமி, ஏன்னா அவன் நிறைய பணத்தை கொண்டு வந்துட்டு இருக்கான். அப்போ உன்னோட கேள்விகளுக்கு நான் பதில சொல்றேன் அப்படின்னு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுவாப்ல. இவனுக்கு எப்படியாவது அந்த மெத்தடை கண்டுபிடிக்கணும் ஆசை. டிஜே சர்பாஸ் பண்ணாதான் அவனுக்கு தேவையான பதில்கள் கிடைக்கும். கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம கோல் ஜீவ் ஹோல தான் காட்டுறாங்க. அவனோட லாயர் வந்துட்டாங்க போல. சரி நீ தள்ளி விட்ட 2 பசங்க, ஒருத்தன் பேர் ஜேம்ஸ், இன்னொருத்த பேர் ஜேம்ஸ் லீ. அவன் பேர் டேனியல் பார்க்குங்க. என்னங்க தப்பா சொல்றீங்க, எனக்கு டேனியல் பார்க்கா, அட பாய் ஃப்ரெண்டோட பேரே தெரியாதா இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டி கொடுப்பாப்ல. அவன் பொக்கவாய் தரப்பாப்ல. ஏன்னா ஜேம்ஸ் லீன்னு போட்டிருக்கு, ஆனா அவனை டேனி தானே சொல்லி சுத்திட்டு இருந்தாங்க. அட பாவி அப்ப யாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்ல.
அவன் ஃபேக் நேம் யூஸ் பண்ணியிருக்கான், இதை வச்சு எதனா பண்ண முடியுதான்ற மாதிரி காத்துறானா. ஆட பாவி, அவன் ஃபேக் நேம் யூஸ் பண்ணிருக்கான்றதை வச்சுல ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க ஆத்தாலும் அப்பாவும் சேர்ந்து ஆல்ரெடி காசு கொடுக்கலான்னு போனாங்க. ஆனா அது எதுவுமே பண்ண முடியும். இந்த இடத்துல நீ ஒரு விக்டிம்ன்றதை நல்லா தெரிஞ்சுக்கோ. உனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கேஸை நான் பார்த்திருக்கேன். அதனால குறைந்த தண்டனை இல்ல, தண்டனை எல்லாம் ஒன்று வெளியே எடுத்துனது எப்படின்றது எனக்கு தெரியும். நான் சொல்றதை மட்டும் நல்லா கேட்டுக்கோ. நீ ஒரு விக்டிம். ஸ்கூல்ல வந்து அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி புள்ளி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி புள்ளி பண்ணதை தாங்க முடியாம ஒரு நாள் நீ வந்து கேட்கறதுக்காக போன. அப்படி கேட்கும்போது சண்டே ஆகிதான் அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கீழே விட்டாங்க. இதுதான் நடந்த விஷயம். நான் ஒரு எக்ஸ்பர்ட், உன்னால அசால்ட்டா வந்து வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால நான் சொல்றது மட்டும் கேளு, நான் சொல்றது மட்டும் சொல்லு, அச்சு தவறாமன்ற மாதிரி சொல்லல. இவனும் அப்படி சொல்லுவானா. ஆனா அந்த இடத்துல என்ன சொல்றான் தெரியுமா, ஜிஹோப்பா தப்பு செஞ்சான்றதை கண்டுபிடிச்சு 2 வருஷம் அவனுக்கு சிறை தண்டனை கொடுத்துடுறாங்க. அவ்வளவுதான் ட்விஸ்ட். இதுக்கு மேல தண்டனை குறைக்கவும் முடியாது. ஆமா, மன்னிப்பு கேட்கறாங்க, அந்த லாயரும் கதறாரு. ஆனா இந்த இடத்துல அவனுக்கு தண்டனை குறைக்க போறது கிடையாது. ஏன்னா அவன் அட்டெம்ப்ட் மர்டர் பண்ணிருக்கான். மைனர் பையன்றதுனால தான் 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. புல்லிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன போட்டாங்க போல. முடிஞ்ச அளவுக்கு கம்மியான தண்டனை கொடுத்துருக்காங்க போல. ஆனா 2 வருஷம் அந்த பிரிசன்ல ஸ்பெண்ட் பண்ணுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா அவனை கூட்டிட்டு போகும்போது இவன் தம்மத்தோடு இருப்பான். பாக்குறவங்க எல்லாம் எறும்பு மாதிரி இருப்பாங்க. அந்த இடத்துல ஜிஹோல் எப்படி சர்வை பண்ண போறான்றதும் தெரியல. போன உடனே அடி வாங்குற முதல்ல இந்த பிரிசன்ல வந்து ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபியூச்சர் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு இப்பயே காட்டிடுவாங்க. நான் அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஜிஹோல் நரக வாசலுக்குள்ள என்டர் ஆவறாப்ல. அவ்வளவுதான், அவனுக்கு வேற வழி கிடையாது. உள்ள போயிட்டு அவன் 2 வருஷம் சர்வை பண்ணிட்டு வெளியே வருவானான்ற சந்தேகத்தோட கதவுகள் மூடுது. ஜிஹோலும் பக்காவா மாட்டிக்கிறாப்ல உள்ள. இப்போ ஒரு சின்ன ஆர்க் ஒன்று வரும். இந்த ஆர்க் வந்து பாத்தீங்கன்னா எப்ப நடந்தது அப்படின்னா, அந்த ஸ்டோரி விக்டிம், அதாவது நம்ம ஜிஹோல் வந்து ஜேம்ஸை மீட் பண்றதுக்கு முன்னாடி, அதே மாதிரி பெருமாடு இருக்காங்க, அவன் பிரெட் ராக்கை மீட் பண்றதுக்கு முன்னாடி இடையில நடந்த ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி வாஸ்கோ பத்தினது. அதாவது வாஸ்கோ பிளைண்ட் டேட் போறாப்ல, அது எப்படி முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 சாப்டர் வச்சிருப்பானுங்க. இப்போ இந்த சிக்கமான விஷயத்தை பேசுறதுக்காக டூல் கவுன்சில் அப்படின்னு ஒன்று வந்து நம்ம ஜேஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாப்ல. அதாவது இருக்கிறதுல, அதாவது போன் நக்கல்ஸ் வந்து பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்கல்ல, அந்த 7 மைஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அவனுங்களை கேதர் பண்ணி நம்ம வந்து பிளைண்ட் டேட் போறாப்ல, அவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றி ஆகணுன்ற மாதிரி சொல்றானுங்க. நான் இவனுங்களை வச்சுட்டு வெள்ளைப்பூண்டு வெங்காயத்தை கூட உரிக்க முடியாதுன்ற மாதிரி தான் ஐடியா கொடுக்குறானுங்க. அவனுங்க என்ன தெரியுமா சொல்றானுங்க, வாஸ்கோ ரிஜெக்ட் பண்ணா அது நம்ம போன் நக்கல்ஸ் ரிஜெக்ட் பண்ணாம இருக்கும், நாம ஒண்டி கட்டி தான் இருப்போம், தலைவனுக்கு ஹெல்ப் பண்றோம், அவனை கண்டிப்பா சேர்த்து வைக்கிறோம். ஆனா இங்க இருக்க எவனுமே டேட்டுக்கு போறது கிடையாது. சோ இவனுங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, அந்த பொண்ணை சுத்தி எந்த பையன் வந்தாலும் அடிச்சு கிளப்பிடுறோம், நம்ம வாஸ்கோ மட்டும் தான் அவன் கூட போனோம், அவங்க 2 பேரும் நடக்கிறதுக்கு நாங்களே ஒரு பாதையை அமைவோமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுறானுங்க. ஆனா அவனுக்கு பேசுறது பாசிபிளே கிடையாது. சோ டைரக்டா போயிட்டு டேரக்டர் வரைக்கும் பேசலாம் அப்படின்னு நம்ம ஜாக்கில போயிட்டு ஐடியா கேட்கறாப்ல, பொண்ணுங்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இல்லையா. சோ அதனால ஜேசன் அவங்களுக்கு சஜஷன் இருக்கிறாப்ல. அப்போ மூவிஸ் எல்லாம் வரல, டோர்ல தட்டிட்டு நீ என் கூட டேட்டுக்கு வரியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மேன்லியா கேட்பானுங்க. அந்த பொண்ணு ஓகே சொல்லும் இல்லையா. அந்த மாதிரி வாஸ்கோக்கு நம்ம ஜாக் டீச் பண்றாப்ல, நீ மேன்லியாவும் இருக்கணும், அதே நேரத்தில் கைண்டாவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இல்ல டே ஜாக்க அப்படின்னு மீரா பின்னாடி கூப்பிடலாம். போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஓ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுமா, இது வேலைக்கு ஆகாது, இந்த பையனை வச்சுட்டு ஒன்னுத்தையும் பிடுங்க முடியாது, நாம இவங்க கிட்ட அட்வைஸ் கட்டுன்னு வச்சுக்கோ, கடைசி செருப்படி தான் வாங்குன்றது ஜேஸ் பண்ணிக்கிறப்ப. அப்ப பக்கத்துல பார்த்தாக்கா அந்த ஜூனியர் பையன் இருக்கா இல்லையா, அவன் ஏகப்பட்ட பொண்ணுங்களுக்கு மத்தியில பாப்புலரா இருக்கிறான் போல. அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க கிட்ட வந்து டேட்டுக்கு வரியா, அதுக்கு ஒரு இதுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த பையன் வேணாம் வேணான்ற மாதிரி சொல்லிடுறான். அதே மாதிரி அங்கே தப்பிக்கிறதுக்காக நாளைக்கு போன் நக்கல்ஸோட அல்ட்ரா ஃபயர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டிடுறாப்ல. அதுக்கப்புறம் அவங்கிட்டயாச்சும் சஜஷன் கேட்கலாம்னு சொல்லிட்டு வாஸ்கோ பிளைண்ட் டேட்டுக்கு போறானா, கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்க, பின்னாடி வாஸ்கோ வந்து ரோபோட் மாதிரி தான் நிப்பாப்ல. அவனுக்கு அதை பத்தி சுத்தமா தெரியாது. இது கேட்டோன்னே ஜூனியர் பையனும் ஒரு மாதிரி ஆச்சரியமா பாப்பாப்ல. ஏன்னா தலைவன் என்ன அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கான் தெரியுமா, நான் பிளைண்ட் டேட் போக போறேன், அந்த பொண்ணு மீட் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதுக்கப்புறம் நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு குழந்தை குட்டி பெத்துக்கிட்டு கங்காரு வளர்க்க போறோம் எங்களோட கார்டன்ல, அந்த கங்காரு கூட சேர்ந்து நான் தூங்குன்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ட்ரீம் வச்சிருக்காப்ல. டே என்னடா நீ ஒரு மாதிரி ரொமான்டிக் திங்க் பண்ணி பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. அதை கேட்டோன்னே ஜூனியர் பையனுக்கு செம்ம டென்ஷன் இடம், போடா விளக்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் எட்டி மறிச்சு ஓடுவாப்ல. அப்பப்போ வாஸ்கோ அப்படிதான் பண்றான், ஏன்னே தெரியல, செம்ம கடுப்பாப்ல அவன் இந்த மாதிரி பேசினாலே. இது வேலைக்காவதுன்ற தெரிஞ்சுக்கிட்டு பக்காவான ஒரு ஆர்டிஸ்ட் கூப்பிடுறதுக்காக ஸ்ட்ரைட்டா போயிட்டு நம்ம ஜேவ் அப்ரோச் பண்றாப்ல. ஜேஸ் அதாவது இவனுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சுத்தமா கிடையாது இல்லையா. சோ ஜே கிட்ட கேட்டு இவனுக்கு எதிராக ட்ரெஸ் போட்டு விடுங்க, இது எருமாட்டி எப்படின்னா வந்து ரோமியோ மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. ஏ ஜே நானும் கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறப்பா, எனக்கு குழந்தை குட்டி வேணுப்பா, எப்படியாவது ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி கேட்கறான். டே உன்னை பார்த்தா அப்படி தெரியலையேடா, நீ எல்லாம் அதுக்கு லைக் பண்ண மாட்டா, நீ சரிப்பட்டு வர மாட்டா. ஒரு மிகப்பெரிய பாரத்தை தூக்கி அவன் தலையில போட்டா மாதிரி தான் இருக்கு. ஜேக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப இந்த ஃப்ரெஷ்மேன் பையன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான், என்னடா லூஸ் மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வீட்டுல ட்ரெயின் பண்றது காட்டுறாங்க. ஹெவி ஒர்க் அவுட் பண்ணிட்டு அங்க ஒரு ட்விஸ்ட்மே ஒடிப்பாங்க. என்னன்னு பார்த்தா ஆக்சுவலா ஒரு பொண்ணு ஆஸ்கோ மேல ஆசை வச்சு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் பிஹேவ் பண்றதை பார்த்தா அப்படிதான் இருக்குது. என்ன ஒட்டி என்ன அங்க போற அப்படின்ற மாதிரி ஒரு கடுப்புல தான் வந்திருக்காப்ல. அவன் பொண்ணுன்றது யாருக்குமே தெரியல, எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காப்ல. எல்லாமே வாஸ்கோக்காக தான். ஆனா அவனுக்கு அது புரியல. இவன் சொன்னாதானே முதல்ல புரியும். அப்படியே அந்த நாளும் வருது. பிளைண்ட் இல்ல பார்த்தாங்க அந்த பொண்ணு செம கியூட்டா இருக்கா. அந்த ஃப்ரெஷ்மேன் பையனும் இருக்காப்ல, அதே இடத்துல ஜேசும் இருக்காப்ல. இது எப்படி மாற போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுத்தமா புரியவே இல்லை. அந்த பொண்ணு செம கியூட்டா இருக்கா. ஆனா வாஸ்கோ எப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கு தெரியும் இல்லையா. என்ன ஆனாலும் சரி தலைவன் இன்னைக்கு மங்கமா வந்து ரிஜெக்ட் ஆக போறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவுல இருக்கிறானுங்க. ஏன்னா பூ மாதிரி இருக்கா, நம்மால் பூ மாதிரி ஹேண்டில் பண்ணுவானா அவளை. என்ன நடக்க போகுது, இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வர போகுதான்னு சொல்லிட்டு தூரத்துல இவங்க பார்த்துட்டு இருக்க. ஹலோ உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவனுக்கு எதிர ஒரு ஆள் நிற்பான். அது நம்ம வாஸ்கோவான்னு சொல்லி நமக்கு சந்தேகம் வரும். ஏன்னா மீசெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு காவா கோட்டு சூட்லாம் போட்டு ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் போட்டு நிப்பா பாருங்க. நமக்கு ஆச்சரியமாகும், என்னடா லவர் பயா மாட்டா அப்படின்னு. தலைவன் ஒரு மாதிரி வித்தியாசமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா இல்லையா. இதை
நம்ம ஜேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டான். ஜே தலைவா வேற மாதிரி ஆல்ரெடி நீ பேஷன் சேர்த்து அப்படி தூக்கி மூஞ்சில சொருவிட்டு விட்டு பாத்திரியா, அதான் அங்க நிக்கிறடா நீ. அந்த பொண்ணுக்கு பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது. செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கானே, இவனை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ வாஸ்கோ என்னன்னா நம்ம ஜாக் கொடி தூக்கிட்டு இந்த டெக்னிக் இருக்கு இல்லையா, அந்த சொல்லி கொடுத்த டெக்னிக்கே அவ செஞ்சு காட்ட போறாப்லையா. அதாவது வால் மேல கை வச்சு அவன் கிட்ட டேட்டு கொரியான்ற அப்படி கூப்பிடணும். ஆனா அங்க வாலே கெடுது, அது மேல கை வச்சு வந்து பேசிட்டு இருக்காப்ல. நம்ம போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அட பாவி அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆயிடுறா. அது ஓகே, ஆனா வாலையெல்லாம் எப்படா அது காத்துல கை வைக்கிற. மைக்கேல் ஜாக்சன் ஃபேன் ஆரம்பமா போல ஒரு மாதிரி 90 டிகிரில வந்து பெண்ட் ஆயிட்டு இருக்கான் பாருங்க. அந்த பொண்ணு லைட் ஆச்சரியப்படுறா. சரிவா சாப்பிட போலன்ற மாதிரியும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அங்கதான் நம்ம வாஸ்கோ புள்ள யாருன்றதை காமிச்சிட்டு இருக்காப்ல. ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி அட்டையர்லாம் போட்டா அதுக்கு ஏத்த மாதிரி ரெஸ்டாரண்ட் போகணும் இல்லையா. ஆனா அவன் எப்பயுமே புள்ளிங்கூட ஒரு இடத்துக்கு போவாப்ல, நல்லா வந்து அதிகமா சோறு தருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாப்ல. அந்த கப்பை பார்த்தாலே தெரியும் வயிறு முட்டை சாப்பிடணும், மனசார சாப்பிடணும் தான் போவான் பாத்தீங்களா. அந்த மாதிரி இடத்துக்கு டேட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். அதுவும் கோட் சூட் போட்டு அந்த சாப்பாடு அவன் சாப்பிடுவான். பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது வியடா தான் இருக்கும். ஆனா ஒரு மாதிரி அட்டையரே வேற மாதிரி போட்டிருக்கான், பிஹேவியர் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வாஸ்கோ சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா. அப்புறம் என்ன நினைக்கிறானா, அவன் வந்து ஒரு மாதிரி பேசுறானா, அது இவளுக்கு வந்து மனசு ஆறி போயிடுது. லைக் அவன் பேசுறது எல்லாமே இவளுக்கு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது போல. அதனால என்ன இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வாயில பாப்பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுறா, அவன் முடி வந்து போயிட்டு சூப்புல பட்டுற போதுன்னு சொல்லி தூக்கி பிடிப்பாப்புல. ஒரு மாதிரி பாக்குறதுக்கு சின்ன குழந்தைங்களை வந்து ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்லுங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஃபீல் ஆயிடுமா. அட போனா வெண்ண இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு வராதுன்னு சொல்லி கத்திட்டு போயிடுவா. நம்ம வாஸ்கோக்கு என்ன பண்றது தெரியுது. இப்ப அந்த பொண்ணு பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு என்ன பிடிக்கல போல, அதனால தான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓடும்போது அவளோட ஹீல் உடஞ்சிட்டு இவனு கீழே விழுற மாதிரி போவா. வாஸ்கோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான் போல. கோட்லாம் கட்டிட்டு அப்படியே அந்த பொண்ணு வந்து பிடிச்சிக்கிறாப்ல. எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், இங்க வந்து விட மாட்டியான்ற மாதிரி கேட்க, இல்ல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல நினைச்சேன், இது என்னோட ஃபர்ஸ்ட் பிளைண்ட் டேட், ஆனா எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல, சோ என்ன தப்பா பண்ணி ஹர்ட் பண்ணியிருந்தா அதுக்கு என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அது மட்டும் கிடையாது, எனக்கு என்ன பண்ணே தெரியல, அதனால தான் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் இதெல்லாத்தையும் தாண்டி நீ வந்து வந்த இல்லையா, அதுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி அவனோட ஷூவை கட்டு அந்த பொண்ணுக்கு வந்து போட்டு விடுவாப்ல. ஏன்னா ஹீல் உடஞ்சு போயிடுச்சு. அட பாவி இப்படி எல்லாம் பண்ணாக்கா நான் அவனுக்கு விழுந்துருனடா, நீ வேற ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்னு தான் நான் முதல்ல விழுந்தேன், ஆனா இந்த மாதிரி பிஹேவியர் காட்டினாக்க கண்டிப்பா நான் உனக்கு விழுந்துருவேன்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நடிச்சுக்கிட்டே இருக்கல. டக்குன்னு அந்த இடத்துல ஒரு கார் தண்ணி அடிக்குமா, அதுல இருந்து இந்த பொண்ணை காப்பாற்றுன்றதுக்காக அவன் வந்து அப்படியே மறைச்சுக்காப்புல ஃபுல்லா வெட்டாயிடுவான். ஆள் வந்து ஒரு ரொமான்டிக்கான லுக்கெல்லாம் விடுவாப்புல, பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ வந்து ஹோமுக்கு போ, நீ வந்து ஏதோ வந்து யோசிச்சுக்காத, இங்க நடந்த விஷயங்கள்லாம் மறந்துரு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி சொல்லி அனுப்ப. அந்த பொண்ணு அவனோட சட்டையை பிடிச்சிட்டு நீ கொஞ்சம் வெயிட் பண்ற, நம்ம 2 பேரும் சேர்ந்து நடக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பா. அவள் தான் நம்ம வாஸ்கோட மூஞ்சி மாறி போயிடும். இது ஒரு மிராக்கல் நடந்துச்சு, பரவாயில்ல நம்ம பிள்ளைக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிச்சுன்னு ஜேசுக்கு ரொம்ப சந்தோஷம். ஜூனியர் பையனுக்கு கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகுது. ஏன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது பையன் கிடையாது. அவன் டென்ஷனை என்ன பண்ணிடுறான்னா ஜேஸ் எடுத்து வச்சுட்டு அங்கே ஓடிடுறாப்புல. எப்பயுமே இந்த மாதிரி தான் பண்ணுவான். அதுக்கு காரணம் வந்து அவனுக்கு என்கிட்ட பிடிக்கும், அதாவது நம்ம வாஸ்கோ பிடிக்கும். ஒரு மாதிரி ஓரமா போயிட்டு கரையோரமா உட்காந்துக்கிட்டு கழுத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. வாழ்க்கை நான் அடையமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பாட்டுலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு கூட பிஹேவ் பண்ணதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு பார்த்தா பட்டாசுல வெடிக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம வாஸ்கோ புள்ளியும் ஜேஸ் புள்ளியும் அந்த இடத்துக்கு வருவாங்க. இவன் நேற்று சும்மா அதை தப்பிக்கின்றதுக்காக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா இல்லையா, இந்த மாதிரி மெகா ஃபெஸ்டிவல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது நிறைவேறதுக்காக தான் இந்த இடத்துல வந்திருப்பான். ஆக்சுவலா அந்த பொண்ணு அதான் அந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்தா இல்லையா, அவன் வாஸ்கோ வந்து பிடிச்சி போயிட்டு தான் வந்து ஒரு வாக்கு போலாமான்ற மாதிரி கேட்டிருப்பான். ஆனால் வேணான்னு சொல்லியிருப்பாப்ல. ஏன்னா இன்னைக்கு தான் வந்து போன் நக்கல்ஸோட அல்ட்ரா ஃபயர் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி நேத்தி இவன் சொன்ன பொய்யே இன்னைக்கு உண்மையாக்குறான். இதனால தான் வந்து வாஸ்கோ எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. அவன் அவ்வளோ நல்லவனா இருக்கிறனால தான் நம்ம 2 பேர் தான் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல பிளாஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாப்ல. இதை பார்த்தோன்னே ஜூனியர் பேருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு என்ன பண்றான்னா விடி தூக்கி அவன் மண்டமல்ல போட்டு 2 பேரும் ஃபன்னா விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி சந்தோஷமாவே இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. பட் எப்போ வாஸ்கோக்கு இது உண்மை தெரிய போகுது, அவன் ப்ரப்போசல் பண்ணுவானா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் இருக்கு. அண்ட் இவங்க எப்படி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்கன்ற கதையுமே வந்து வரும். ஒரு சின்ன வந்து ஒரு வரைஞ்சி வச்சிருப்பானுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா, அதுல என்ன போட்டுருப்போம் தெரியுமா, நம்ம வாஸ்கோ வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து மனசுல யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கா போல, இவன் வந்து திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு வந்து பார்ப்போம். அந்த இடத்துல பார்த்தா தலைவன் டாட்டூ போட்டு மீசல் வச்சுட்டு இருப்பானா, பார்க்க டிஃப்ரெண்டா இருப்பான். இவன் அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்தாங்க ஓடி போயிடும். அதுக்கப்புறம் அந்த வாஸ்கோட டீம் சேர்ந்து இருக்காங்களா போன் நக்கல்ஸ்ல வீரனை கலாய்க்கிறதுக்காக அவன் டேட்ல என்னென்னலாம் பண்ணா அப்படின்றத பண்ணி ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த டிராயிங் வித்தியாசமா இருக்கும், எனக்கு ஃபன்னா தான் வரைஞ்சிருப்பாங்க. பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்படியே அந்த பிளைண்ட் டேட் ஆர்க்கும் முடிக்குது. ஒரு மாதிரி ஜாலியாக எடுத்துட்டு போயிட்டானுங்களா. ஆனா சீரியஸான ஒரு கதை போயிட்டு இருக்கு. குறுக்கால இந்த மாதிரி எடுத்துட்டு வரணுங்க அப்பப்ப. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஸ்டாக்கர் ஆர்க் கூட இந்த ஆர்க்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா இதில் ரொம்ப கேவலமாக சில விஷயங்கள்லாம் காட்டிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் நாசுக்காக மேலோட்டமாக சொல்கிறேன். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது தெரியல. ஏன்னா தலையை வந்து ஜெயிலுக்குள்ளே போனோடனே வட சென்னை படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதில் கொஞ்சம் தப்பான பொருட்கள்லாம் வந்து வேறு மாதிரி இடங்கள்லாம் ஹைட் பண்ணி எடுத்துகிட்டு வருவானுங்க. ஸோ அதெல்லாம் தரவாக செக் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ட்ரெஸ்ஸே போடாமல் எல்லா இடத்தையும் வந்து தரவாக செக் பண்ணிட்டு தான் அந்த ஜெயிலுக்குள்ளெல்லாம் உங்களை அனுப்புவாங்க. ஏடாத மாதிரி அது என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியலடா. அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு தலையை வந்து உள்ளே வராப்பில். அதுக்கப்புறம் வந்து அந்த டேக்லாம் கொடுப்பாங்க
இல்லையா, ஸோ அந்த டேகை பொறுத்து நீங்கள் என்ன மாதிரி கிரைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் போல். ஒயிட் டேகு, எல்லோ டேகு, அதுக்கப்புறம் ரெட் டேக் போல் எல்லாருக்குமே சேம் சைஸ் யூனிஃபார்மு ஷூ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி சைஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பிளாஸ்டிக்ல ஒரு கண்ணாடி குத்துருவாங்க. இது எல்லாமே வந்து இவங்க செல்ஃப் இன்ஜுரி பண்ணிக்கூடாதுன்றதுனால பேசிக்காக ஒரு டவல், அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஜிஹோக்கு செம்ம ஆச்சரியமாகுது. ஏன்னா அவன் வீட்டில் வந்து லக்ஸரியாக என்னென்ன வச்சிருக்கணுமோ எல்லாத்தையும் வச்சிருப்பாப்ல. ஆனால் இங்கே அப்படி எதுவுமே அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அங்கே இருக்கிற வார்டன் ஒரு விஷயத்த சொல்கிறாப்ல, தம்பி எழுந்துரு, இது உன் வீடு கிடையாது, இது வந்து ரியாலிட்டி, வேக் அப் டு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாடுற மாதிரி பேசிட்டு கடைசி ஒரு டைலாக் சொல்கிறாப்ல, நீ அடல்ட்டோட பிரசனுக்கு போனா அங்கே காசு பணம் பொருள் இதை வச்சு தான் நீ எந்த பொசிஷனில் இருக்கன்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த் தான் எல்லாமே, யார் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க தான் மேலே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு 4-5 பேர் இருக்க செல்ல போட்டுறாங்க. அது லோகன் மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து முக்கிட்டே இவங்கிட்ட பேசிட்டு இருக்கானா, உடம்பு ஃபுல்லாக டேட்டு இருக்கு, பார்க்கறதுக்கே கண்டவே தான் இருக்கும். அந்த சீனில் கட் பண்ணி தான் போடுவேன். அதே மாதிரி அந்த டேக் சொன்னேன் இல்லையா, ஒயிட் டேக்னா ஆர்டினரி கிரைம், எல்லோ டேக்னா வந்து வயலண்ட் கிரைம், ரெட் டேக்னா வந்து மர்டர் அந்த மாதிரி பண்ணது, அதுக்கப்புறம் ப்ளூ டேக்னா இல்லீகல் ட்ரக்ஸ் அதெல்லாம் விற்கிறது. ஸோ உள்ள போனோன்னு என்ன பண்ணுன்னு கேட்டவனே அட்டெம்ப்ட் மர்டர்ன்ற மாதிரி சொல்லலாம். எல்லோட ரியாக்ஷனும் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா எல்லாமே ஒயிட் டேக் தான் வந்திருப்பானுங்க. உடனே மனசுக்குள்ள பெரிய ஆளுன்ற மாதிரி நினச்சிக்கிறாப்ல. ஏன்னா எல்லோ டேக் அப்படின்னா அவனுங்களோட பெரிய ஆளு, அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரென்த் தான் எல்லாமே சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவர் தான் எல்லாமேனா இங்கே ரேங்க் இருக்கணும். அந்த ரேங்க் அப்படி பார்த்தா இவங்க எல்லாருக்கும் மேலே தான் நான் இருக்கேன், அவங்க அடிச்சு நான் கோமா அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெக்லாம் சொல்கிறாப்ல. திரும்ப அவனோட நெக்கில் நெச்சுருவில் எத்தனோரா ஓகே இந்த இடத்துல நம்மளால சர்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காப்ல. அந்த ஆளு எழுந்துட்டு சரி எல்லோ டேக்காக ஒரு நாள் கழிச்சு வந்திருக்கான், ஆனால் என்ன ஒரு மாதிரி ஊமக்குசும் மாதிரி இருக்காப்ல. சரி சரி வாடாடே புதுப்பை க்ளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லல. அங்கே இருக்க ஒரு பையன் எழுச்சி கொண்டா, டேய் உன்ன இல்லப்பா, கண்ணாடி போட்டு டொக்கா ஒருத்த வந்திருக்கான் பாக்கா, நீ இப்போ க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பண்ணி வச்சதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண சொல்றாப்ல. ரெஸ்ட் ரூம் போனது என்ன கருமண்டா இது, இவன் கிட்டத்தட்ட 10 பேர் சாப்பாடு சாப்பிட்டா கூட இந்த மாதிரிலாம் போட முடியாதடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது கேட்கறதுக்கு கேவலமா இருக்குல்ல, அதால் தான் சொன்னது கேவலமா இருக்குன்னு. தலைவனுக்கு இப்போ இதை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகி போகுது. ஏன்னா அவன் வந்து ஒயிட் டேக்ல இருக்கிறான், நான் எல்லோ டேக், நான் யாருன்ற தெரியல, என்னை பார்த்தோன்னே அவனுக்குலாம் பயப்படணும் அப்படின்னு தான் நினைச்சிருப்பான். ஆனா பார்த்தா அவன் எவ்வளோ பெரிய எத்தா தட்டி இருக்கிறாப்ல. சரி பயந்துகிட்டே இவன் வேற வழியே இல்லாம அது கேவலமான வேலையை பண்றதுக்காக போவாப்ல. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணப்பானுங்க பிரிட்ஜனை பொறுத்த வரைக்கும். அது ஜுவிலியன்ல க்ளீன் பண்ணிட்டே இருக்கும்போது திரும்ப வந்து நிப்பானா, என்னடா ஆச்சுன்ற மாதிரி கேட்டா, பாத்ரூமுக்கு எதுக்கு வருவாங்க, நான் வந்து டவுன்லோட் பண்றது தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா பாவி அது கேட்ட பேண்ட் கழட்டுற, டே என்ன பேண்ட் போட்டு போறதுக்கு நான் 5 வயசு குழந்தை, ஐயோ டே இந்த ஈரா க்ளீன் பண்ணிட்டுக்கிறடா, ஏன் மேலே பேசி வச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்காப்ல. இதுல செம்ம டென்ஷன் ஆயிட்டு, எல்லோ டேகான என்ன ப்ளூ டேகான நீ வந்து நெக்ல பேசிட்டு இருக்கியா, உன்னை விட மாட்டேன், நான் யாருன்றதை காட்டன பாரு, நான் தான் எங்க மேலன்றதை எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ற பாரு, அட்டெம்ப்ட் மர்டர், என்ன பார்த்த உடனே பேண்ட்ல உச்சா போற பசங்க நீங்களாம் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா, 2 வருஷம் ஜெயில இருக்கு. ஸோ 2 வருஷமும் இவன் இடத்துல வந்து வீக்னஸ் காட்டிட்டான் அப்படின்னா இவனை போட்டு வேலை வாங்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதனால நான் கண்ட்ரோல் எடுக்கணுன்றதுக்காக நிக்கலா பேசிட்டு இருக்காப்ல சட்டையை பிடிச்சி, என்ன தைரியம் தான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவான், நான் 2 பேரும் அடிச்சு கோமா கண்டுபிட்டு தான் வந்திருக்கிறேன், நான் ஒரு எல்லோ டேக், என்கிட்ட பிரச்சனை வச்சுக்கினீங்க, அப்புறம் உங்களோட பிரச்சனையை வந்து நான் கையில் எடுக்க வேண்டியதா இருக்குன்ற மாதிரி சொல்லல. ஓ அப்படியா, நானும் எல்லோ டேக் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் சட்டையை கைட்டி காட்டுவான். என்னன்னு பார்த்தா அவன் போட்டிருக்க யூனிஃபார்ம் வேற யாரதோ ஒருத்தர் போல, அவன் ஒரிஜினல் யூனிஃபார்மே வந்து எல்லோ டேக் தான். ஸோ இவனுமே வந்து இது ஒரு பெரிய கிரைம் பட்டு தான் உள்ள வந்திருக்கான். இது தெரியாம ஜிஹோல் அவன் கிட்ட பக்காவ மாட்டிக்கிறான். அட்டையை கழட்டி போட்டு அவன் ஒரிஜினல் யூனிஃபார்ம் போட்டு அப்புறம் ஜிஹோல பிடிச்சி, இப்போ புரியுதா நான் எதுக்காக உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு ராத்திரி ரெஸ்ட் ரூம் பக்கத்துல தான் அவனை படுக்க வைக்கிறாங்க. என்ன விஷயம்னா, ஒண்ணு அங்க சரியா க்ளீன் பண்ண மாட்டாங்க, வாட்டர்லாம் இருக்காத போல, ஸோ ஸ்மெல் வரும். அதே மாதிரி அது பக்கத்துல படுத்துருக்கிறதுனால ரொம்ப கூலா இருக்கும். ஐ மீன் என்னன்னா அது வந்து ஒரு மாதிரி ஸ்டீல் இடம் இல்லையா, ஸோ அதனால வந்து குளிர் அதிகமா இருக்கும். அவனுக்கு பெட்ஷீட் வந்து வந்திருக்க மாட்டாங்க, அதனால அவனால் தூங்கவும் முடியாது. அந்த ஒரு மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்டா. இதுல வேற குறுக்கால நடுவில் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டே இருப்பானுங்களா, அவனை மெச்சிட்டு போனாங்க. அவன் பக்கத்திலே படுத்துட்டு இருப்பான். ஒரு மாதிரி யோசிச்சு பாருங்க, ரெஸ்ட் ரூம் பக்கத்துல அது ஓப்பனா இருக்கு அந்த இடம். இதை விட நரக வேதனை யாரால அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்கற அளவுக்கு வந்து அங்க போட்டுட்டு இருப்பானுங்க போல. என்னடா தின்னா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்படியே வந்து தூங்கிடுறாப்புல. கஷ்டப்பட்டு தூங்கிட்டு போயிருக்கு ஜிஹோ. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, எழுந்துரு அப்படின்னு அவனுக்கு குரல் கேட்குது. இன்னொரு 5 நிமிஷமான்றான் பாரு. மூஞ்சி மேல ஒரு மெய் தம்புடு, நீ ஸ்கூலுக்கு போக தேவையில்ல, ஜெயிலு ஏந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அச்சு கலப்புறானுங்க அவனை. அவனுக்கு திரும்பி ரியாலிட்டி செருப்பாலே அடிக்குது. சில நாட்கள் போகுது, சில நாட்கள் போக போக இவனுக்கு வந்து ஒரு மாதிரி சலிச்சு போயிடுது. ஏன்னா அந்த நாட்கள்லாம் எப்படி இருக்கும்னா அவனால எதுவுமே பண்ண முடியாது. இடத்த கிளீன் பண்ணணும்னு சொல்லுவாங்க, நார்மலா டவுல போட்டு கிளீன் பண்ணலாம். ஆனா பசங்க விளையாட்டுன்றதுக்காக 2 பாட்டில் வச்சு அதுக்கு மேல கிளாத்தை சுத்தி ஒரு மாதிரி உருட்டிட்டு போவானுங்க ஃபன் பண்ணிட்டு. ஜெயில பொறுத்த வரைக்கும் என்டர்டைன்மெண்ட்ற ஒரு விஷயம் வந்து கிடையவே கிடையாது. இவங்க ஒன்று வேலை செய்யணும், அவங்க வந்து அந்த அசம்பிளி கால்ன்ற மாதிரி வரும், காலைல சாயந்தரம் நைட்டுன்னு சொல்லிட்டு அப்படி அட்டண்டன்ஸ் மாதிரி எடுப்பாங்க. அப்புறம் சோறு கொடுக்குற இடத்த சாப்பிடணும், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தானே. அதனால கிடைக்கிற விஷயங்களை என்ஜாய் பண்றாங்க போல. அங்க இருக்கிற சின்ன பொடி வேலைகள் எல்லாத்தையும் நம்ம ஜிஹோல்கள் தான் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு அந்த பிளாங்கெட்லாம் மடிச்சு வைக்கணுமா, அந்த வேலை இவங்க தான் கொடுக்குறானுங்க. ஆனா அந்த எறும்பு மாட்டிகளை போய் கேட்டாக்கா அவன் செம்ம கடுப்புல கத்தி விட்டுறாப்ல. அந்த பையனோட பேரு டேரலி மாதிரி தான் இருக்கிறாப்ல. சைஸ் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கிறான். அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி வரும் போல. அதே அவங்க வந்து துணி துவச்சிக்கணும். அந்த துணி துவைக்கிற வேலையுமே நம்ம ஆளுகள் தான் உழுது. இப்போ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, ஸ்டிக்கர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த ஸ்டிக்கரை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற பர்சன்ஸ் இருக்காங்களா, ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டிக்கர் வாங்கிட்டாங்கன்னா அது பனிஷ்மெண்ட் மாதிரி. அதை தப்பு செஞ்சுட்டாங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டுவாங்களே, இந்த குழந்தைங்களை கேப் பண்ணுவாங்களே, அதே மாதிரி தான் பிரசென்ட் பண்றாங்க. ஒருத்தர் 3 ஸ்டிக்கருக்கு மேல வாங்கிட்டாங்கன்னா சீக்கிரமா ரிலீஸ் பண்ற லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த லிஸ்ட்ல இருந்து அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க சென்டென்ஸ், அதாவது 2 வருஷம்ன்றது 2.5 வருஷம் அப்படின்னா கூட மாத்தலாம். ஏன்னா அவங்க தொல்லை வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றதால ஸ்டிக்கர்ல ஒட்டுவானுங்க. ஸோ நல்ல பிஹேவியர் இருந்தாக்கா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சஜஷன் கொடுத்து சீக்கிரமா
சொல்லியே போகலாம். இல்லை கெட்ட பிஹேவியர் இருந்தால் ரொம்ப நாள் இருப்பாங்க. அதுக்கான அர்த்தம் தான் அந்த ஸ்டிக்கர். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வாலண்டியர் மாதிரி பசங்களே வந்து கொடுப்பானுங்க போல. ஸோ அந்த ஒரு சில பசங்க வந்து நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாக்கா இவனுங்களை வந்து காக்கா பிடிச்சிருவானுங்க. அதை எக்ஸ்ட்ரா ஃபுட்டு போகிறது அந்த மாதிரி. அதில் வந்து கிமிச்சி அந்த மாதிரி பேசிக்கான ஃபுட்லாம் தருவாங்க. அதில் அந்த சிக் பீஸ்ன்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதான் அந்த சுண்டெல்லாம் என்ன காரமாக இருந்தாலும் தெரியல. அதை வந்து ஃபுல்லாகவே இப்போ ஜிஹோலுக்கு தான் குத்துறாங்க. ஏன்னா எவனுமே அதை சாப்பிட மாட்டாங்க. நல்ல சைட் டிஷ்லாம் அவனுக்கு எடுத்துட்டு அந்த பீன்ஸை மட்டும் தூக்கி இவனுக்கு வந்து கொடுத்துட்றானுங்க. மொத்தமாக நீயே சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டதுனால இவனால் என்ன பண்ண முடியல அப்படின்னா சரியாக வந்து ரெஸ்ட் ரூம் போகவே முடியல. ஏனென்றால் அவனுக்கு வெறும் ஃபைபர் மட்டும் இருக்கிறதுனால அது வந்து வரல. இதெல்லாம் எதை சொல்ல முடியலடா டேனால. இதில் கஷ்டமான விஷயம் என்னன்னா அங்கே டாய்லெட் பேப்பர் பயன்படுத்தக்கூடாது. ஆக்சுவலாக டாய்லெட் பேப்பர் இருக்கும், அது கொஞ்சமாக தான் இருக்கும். அண்ட் அதை பயன்படுத்தினாக்கா ஸ்மெல் ஜாஸ்தி வரும்ன்றதுனால வாட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஆனால் இவனுங்களாம் வாட்டர் யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை இல்லையா, அதனால அவங்களுக்கு அது பிடிக்கல. இது எல்லாத்துக்கும் மேலே மோசமான விஷயம் என்ன தெரியுமா, டைம் ரொம்ப ஸ்லோவாக போகும். ஒரு 6 மணிக்கு எழுச்சிக்கிறானா இப்போ தான் 9 மணி ஆயிருக்குது. ஒவ்வொரு மணி நேரமும் வந்து ஒரு யுகம் மாதிரி போகும். எதுவுமே பண்ணுறதுக்கு இருக்காது, சும்மாவே சுற்றுவீங்க. தூங்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் முழிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவர் டைம் கொடுப்பாங்க போல சும்மா உட்காரத்துக்கு. ஷூ லேஸ் அதெல்லாம் கூட தரமாட்டாங்க. ஏன்னா முக்கால்வாசி வந்து இவங்க உள்ளுக்குள்ளே எந்த ஒரு வேலைகளும் பண்ணக்கூடாது. அதாவது அவங்களே அட்டாக் பண்ணிக்கிறதோ இல்லை மற்றவங்களை அட்டாக் பண்ணுறதோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ப்ரிவென்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இங்கே புல்லிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். அதாவது நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா வரவங்களாம் அவங்களை அடிப்பான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து உள்ளாரக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் எல்லாம் நிறைய ஓடும் போல. இங்கே வந்து எப்படின்னா வெளியே ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குற பொருள் வந்து இங்கே ஒரு 100 ரூபாய் 1000 ரூபாய் கூட இருக்கும். ஏன்னா அது உள்ள கொண்டு வருதுன்றது அவ்வளோ கஷ்டம். இப்போ இந்த டேரல் சிற பொருட்களை வாங்குவோம், அதாவது தப்பான பொருட்களை வாங்குவோம். அதை வாங்கி நம்ம ஜிவல்களுக்கு கொடுத்து இந்த நேக்க அதை ஒலிக்க வச்சுக்கோ, மாட்டிக்கணும்னா அது ஊமால் தான் தப்பு, என்ன போட்டு கொடுத்தனா அவனை உரிச்சு போட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அவன் மாட்டோம்னா ஸ்டிக்கர் வரும்ல. இல்லை இது அந்த இடத்துல இருந்து எடுத்ததாடா டே, ஒழுங்க வச்சுக்கோ இல்லை கமெண்ட்ல குத்துன்ற மாதிரி துரத்து விடுறா. அப்போ ஜிஹோல் ஓடும் போது அங்கே ஒருத்தான் ஜிஹோல் நோட்டீஸ் பண்றான். அது யார் தெரியுமா, முதலில் கண்ணு கீழே குத்து வாங்கி பற்களை உடைக்கப்பட்ட பையன் இருக்கா இல்லையா, அதாவது கேண்டிடேட் அந்த பையன் தான். அண்ட் இவன் இங்க ஒரு பெரிய கேங்கே வச்சிருக்கான். ஆக்சுவலி இவன் யார் தெரியுமா, அந்த பிக் டீல்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேங் இருக்கு இல்லையா, அதோட லீடர் தான் இவன். இப்போதைக்கு அந்த கேங் வந்து எதுவும் ஆக்டிவா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஜெயிலுக்குள்ள இருக்கான்ற ரீசன்னால. ஜிஹோலுக்கு இப்போ ஒரு சின்ன சந்தோஷம் மட்டும் இருக்கு. என்னன்னா அவனுக்கு தண்ணி கிடைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன செடி இருக்கு, அதுக்கு வந்து தண்ணி ஊத்துறாப்புல, நீ என்ன மாதிரி வந்து சாவாத இங்க வந்து சர்வே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு புது செல் மட்டும் எடுத்துட்டு வராங்க. புதுசு கிடையாது, ஆல்ரெடி இந்த செல் இருந்து ஒரு பையன் தான் ஏதோ ஒரு தண்டனை வாங்கி வெளியே போனா போற லாங்கர் வச்சிருக்கா இல்லையா, செல்மேட் 0125 அப்படின்றாங்க. அவனை பார்த்தோன்னே அங்க இருக்க எல்லாரும் சைலண்ட் ஆயிரானுங்க, பயப்படுறானுங்க. என்ன கர்மம் வந்துடும் தெரியல. அவன் ஒரு ப்ளூ டாக், அதனால அது வந்து ட்ரக் கேஸ், அதுல ஏதோ மாட்டிக்கலாம் போல தலைவன். போன வாட்டி நெயில் கிளிப்பர், அதான் நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணுவாங்க இல்லையா, அதை வச்சு இது ஒரு கோளாறு வேலை பண்ணியிருக்கான். அதனால எல்லாருமே சுத்தி இருக்கவங்களும் ஒரு மாதிரி பதட்டமா தான் அவன் பார்த்துட்டு இருக்காங்க. ஈவன் டேரலுமே பார்த்தீங்கன்னா அவன் கண்ணுக்கு நேராக பார்த்து பேச மாட்டான். அந்த அளவுக்கு என்னடா பெருசா பண்ணிட்டான் இவன், ஏன் எல்லாரும் வந்து இவனுக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்க்கையில அவன் ஸ்ட்ரெயிட்டா அந்த செடியை பார்க்கறப்பல அதுக்காக தண்ணி ஊற்றி வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அழுகுறானா. இப்போ ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா, இந்த ஜூலியனை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட்லாம் பண்ணவே கூடாது. ஒர்க் அவுட் பண்ணாக்கா அது செல்ஃப் இன்ஜுரி, அதே மாதிரி மற்றவங்களுக்கும் இன்ஜுரி ஆகும் இல்லையா, ஏன்னா நீ பாடி பல்க் வச்சுதானே அது சண்டை போடுவல. அதனால ஒர்க் அவுட் பண்றதுன்றது ஒரு டேபுவான விஷயம் தான், அதை செய்யக்கூடாது ரூல்ஸ் படி. ஆனா இந்த இடத்துல பசங்க என்ன பண்ணாங்க, வாட்டர் பாட்டில் வந்து டேப்பை சுற்றி அதை வெயிட்டா பயன்படுத்தி ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்க. அது யாரும் பார்க்காத இருக்கிறதுக்காக ஒரு ஆள் வந்து சும்மா கார்டு மாதிரி வச்சுப்பாங்க. கார்டு வராங்களா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் ஜியோல தான் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல டக்குன்னு பார்த்தா ஜியோல இருந்து அசந்து போய் லேட்டா தூங்கிடுவானா. ஒரு கார்டு பார்த்துறாரு, அவ்வளவுதான் இருங்க நான் உங்களை பார்த்துட்டேன், இங்க இருக்கிற எல்லாருமே வந்து உங்களுக்கு டேக் கொடுக்க போற, ஒரு ஸ்டிக்கர் ஒட்ட போற அப்படின்னு. ஆல்ரெடி நம்ம டேர்ல இருந்து ஒரு ஸ்டிக்கர் வாங்கியிருக்கான் போல, இப்போ அவனுக்கு 2வது ஸ்டிக்கர் கொடுத்துட்றாங்க. ஜிஹோல் மேல எல்லா பிளேமும் ஒழுது, அவ்வளவுதான் போட்டு நிமித்த போறாங்க தலைவனை. ஏன்னா ஒருத்தனால அங்க இருக்க எல்லாருமே ஸ்டிக்கர் வாங்கிட்டாங்க அப்படின்னு பிளேம் அவன் மேல போட்டுட்டு என்ன பண்ணிடுறானுங்க, சாக்ஸ் தூக்கி அவன் வாயில் நிமித்துறானுங்க. அடிக்கடிக்கு அவன் கத்தக்கூடாதுல்ல. அப்போ டக்குன்னு பார்த்தா அந்த சைக்கோ இருக்கிறா இல்லையா, அந்த லாங்கர் வச்ச சைக்கோ டக்குன்னு இவனுக்கு வந்து கத்தி எடுத்து காமிக்கிறாப்ல. கத்தி கிடையாது, அவன் எப்பவுமே பிரஷை போட்டு சரக்கு தேய்ச்சிக்கினே இருப்பாப்ல, அதை ஷார்ப் ஆக்கணும் அப்படின்றதுக்காக எஜ்ஜை மட்டும் ஷார்ப் ஆக்கி வச்சிருப்பான். அதை இப்போ தூக்கி டேரல் கிட்ட காட்டுறான். அவனை தொட்டானா அவனை குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாப்ல. என்ன விஷயம் தெரியல, சம்மந்தமே இல்லாம ஜிஹோலுக்கு அவன் சப்போர்ட் பண்றான். சொல்லி இதுக்கான ரீசனை நீங்க கொஞ்சம் வந்து ஷார்ப்பா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களால ஈஸியா சொல்லியிருக்க முடியும். தினமும் ராத்திரியும் லூசு தரமா ஏன் ஷேர் பண்றேன்னு சொல்லி ஜிஹோல் வந்து நான் செட் எடுத்துப்பாப்ல. ஆனா அது எல்லாமே வந்து இந்த மாதிரி சும்மா செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ண போல. செல்ஃப் டிஃபென்ஸ் கூட சொல்ல முடியாது, மிரட்டலுக்காக. சைக்கோ ஒழுங்கா அந்த பக்கம் அதை போட்டுறான்ற மாதிரி பேசிட்டே இருப்பானா. ஜூலியட்ன்ற மாதிரி அந்த பையன் சொல்ல, இதுல கடுப்பான டேரல் என்ன பண்ணா, மூஞ்சில ஒரு பஞ்சு விடுவாப்ல. என்னடா அவனுக்கு பிரச்சனை, சும்மா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ சஜக்குன்னு ஷார்ப் பண்ணி வச்சு அந்த டூத் பிரஷ் எடுத்து அவனோட காலில் குத்திடுவானா. அவனதான் டேரல் கத்த ஆரம்பிக்கிறான், ஆனா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு அவனோட ஹெட்பட் எல்லாம் கொடுக்குறாப்ல, முட்டி மேலே வச்சு அடிக்கிறான். ஜூலியட் உன்னை நான் காப்பாத்துறேன் ஜூலியட் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அவன் எட்டி மெரிச்சிட்டு அவன் மேலே எகிரலான்ற மாதிரி டேரல் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவன் காலை பிடிச்சி கடிச்சிடுவானா. ஜூலியட் ரொம்ப சந்தோஷமா இருக்கியே ஜூலியட், நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்பானா. அப்புறம் ஒரு வாரத்துக்கு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டுறாங்க. அந்த சைக்கோ பிஹேவியர் திரும்ப காட்டாம போல, லைட்டா மென்டல். அதே மாதிரி டேரல் வந்து அடிப்பட்டது வெளியே இருக்குல்ல சொல்ல மாட்டாப்ல. அந்த பின்லாம் அடிப்போம் இல்லையா, அந்த ஸ்டாப்லர் பின் எடுத்துட்டு அவன் காலில் கடிச்சதுக்கு ஸ்டாப்லர் அடிச்சிக்கிறான். அதே மாதிரி அவன் தொடலையுமே வந்து ஸ்டாப்லர் அடிச்சிக்கிறாப்ல. ஏன்னா அடிப்பட்டது வெளியே சொன்னாக்கா அவனை ஸ்டிக்கர் கொடுத்துருவாங்க. குத்தாக்கா அவனோட தண்டனை தான் அதிகமாகும். ஆனா என்ன ஒரு காரணம் தெரியல, அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்ச பிறகு எல்லாருமே வந்து இவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்னு சொல்ல முடியாது, இவனை வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. அவன் கிட்ட
போகாதீங்க, அவன்கிட்ட போனாக்கா பிரச்சனை வரும், அந்த சைக்கோ வந்து இவன் கூட இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அரவனை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி அவனை பண்ண வேலைங்களால இவனுக்கு வந்து இப்போ கொஞ்சம் அட்வான்டேஜ் கிடைக்குது. என்னன்னா டாய்லெட் பேப்பர் யூஸ் பண்ண முடியுது. அண்ட் இவன் கார்னர்லுமே படுக்க தேவையில்லை, ஜாலியாக வந்து வேற ஒருத்தனை தள்ளி விட்டு இவர் வந்து நல்லா குளிர் இல்லாத இடத்துல வந்து படுத்துக்குவாரு. அதே மாதிரி சாப்பாடு வைக்கும்போது அவனுக்கு சைடிஷ் நிறைய வருது. சரி வாங்க ஸ்பைசி சிக்கன் செய்யலாம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு டேரல் ஒரு விஷயத்த சொல்லாப்ல. என்ன விஷயம்னா அங்க வந்து ஸ்மோக்டு சிக்கன்லாம் கொடுப்பாங்க போல கொஞ்சமா, அதுல சில்லி பேஸ்ட், சாய் சாஸ், அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் டீ, மிக்ஸ்டு காஃபி எல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதை அப்படியே ஒரு லஞ்ச் பாக்ஸ்குள்ள போட்டு மொத்தமா சிக்கனை போட்டு காஃபி பேக்கெட் தருவாங்க. அதுல பத்தின ஃபில்லிங் மாதிரி பண்றானுங்க போல. ஃபில்லிங் பண்ண பிறகு நல்லா குலுக்குவானுங்க. அது எதுக்குன்னு தெரியல. குலுக்குன பிறகு அந்த சூடா கொடுக்குற சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த சாப்பாட்டுக்குள்ள அந்த பாக்கெட்டை சுத்தி வச்சிருவாங்க லீக் ஆகாத மாதிரி. வச்சுட்டாக்கா லைட்டா வந்து சூடாகும் போல, அதனால சூப் மாதிரி ரெடி ஆகும். இது யாருக்கும் தெரியாம தான் பண்ணுவாங்க, எனவே தெரிஞ்ச பிரச்சனை. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இவங்களுக்கு அந்த சிக்கன் சூப்மே ரெடி ஆயிடும். ஜாலியா வந்து அதை சாப்பிடுவானுங்க எல்லாருமே. அதுல ஜீஹோலுமே கொஞ்சம் எடுத்துக்குவானா, என்னடா உனக்கு பிரச்சனைன்ற மாதிரி மொத்தம் கேட்கும்போது எனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி மூஞ்சி சொல்லிப்பான் பாருங்க. அவதான் எவனும் வந்து எதுவும் பேச மாட்டானுங்க, எல்லாருமே அந்த சைக்கோக்காக பயப்படுறானுங்க. அப்போ ஜீஹோலுக்கு பின்னாடி ஒரு செடி வந்து அப்படியே காஞ்சி போறத காட்டுவாங்க. இதை பார்த்த நம்மளோட டேரல் தம்பி இருக்காரு இல்லையா, அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியுது. அதனால சைலண்டாவே இருக்கு. நம்ம ஜீஹோலும் ராத்திரி நல்லா வந்து கார்னர் இல்லாம அந்த பக்கமா தூங்குவான். குளிருக்கு எதமாவே இருக்கும். ஒரு பெட்ஷீட் வேற வச்சிருக்கான் போல தலைவன். நல்லா தூங்கிட்டே இருக்கையில திடீர்னு உடம்புக்குள்ள ஏதோ ஊறுற மாதிரி இருக்கு. பெட்ஷீட் தூக்கி பார்த்தா டேரல் அங்க படுத்துட்டு இருப்போம். டே கரமாந்திரம் பிடிச்ச உடனே நான் அவன் இல்லை இது என்ன பண்றேன்ற மாதிரி கேட்டா, குளிருதுன்னா இங்க வந்து படுத்துக்கோ, அணைச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. டே இருடா மார்க்கமா பேசுற நீ, ஏகே மாதிரி பேசாத. அவன் திரும்ப வரான்ற தெரியும் இல்லையா, உன்னை ஆல்ரெடி குத்தனா, இப்ப திருப்பி குத்துறதுக்கு அவன் தயங்க மாட்டான். அவன் என்னோட சப்போர்ட்டர், அவன் என்ன ப்ரொடெக்ட் பண்றவன். ஓ அவ்வளவு தெரியுமாய் போச்சு அவனுக்கு, நான் யாருன்றதை காட்டுறேன்னு சட்டையை கேட்டு அதுக்கப்புறம் ஜீவோல போட்டு மாத்த ஆரம்பிக்கிறாப்ல. உன்னை சும்மா விட்டாக்கா ஏன் இடம் கொடுத்தா தலைமையே ஏறி ஆடுவியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அடிச்ச உடனே அழுதுகிட்டு ஜீவோலும் படுத்துறான். இருடா என்னோட லாங்க முடிக்காரன் வரட்டான், தலையை வாந்தானே அவங்க எல்லாரும் வந்து பிச்சு போட்டுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன்ல படுத்து தூங்குறானா. அப்படியே அடுத்த நாளும் விடியுது. நெக்ஸ்ட் டே அந்த பையனுமே ரிலீஸ் பண்ணி அனுப்புறாங்க. ஜீஹோலுக்கு ரொம்ப சந்தோஷம். புள்ள வட்டியாடா, சந்தோஷமா இருக்கியாடா, நல்லா நார்மலா இருக்கியாடா, வாடா இருங்கடா, அவங்க எல்லாருக்கும் இருக்குது இந்த இடத்துல. இப்ப எல்லாருக்கும் என்ன மாதிரி சண்டை நடக்க போகுதுன்னு மட்டும் தெரிய போகுது. ஏன்னா அந்த சைக்கோ என்ன பண்ணா எனக்கே தெரியாது. இருடா அவன்கிட்ட மாட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, டே ஒரு விஷயம் நடந்தது என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பான். அப்ப அந்த பையன் ஓரமா இருக்க அந்த செடியை போய் பார்ப்பான். பார்த்தா அது காஞ்சி போயிருக்கு. ஜூலியட் செத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுவான். ஆக்சுவலா ஜீஹோல இருந்து அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி வளர்த்ததுனாலதான் அதை ப்ரொடெக்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாங்கார் பையன் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாப்ல. அந்த செடியோட பேர் தான் ஜூலியட். இப்போ அந்த செடி காஞ்சி போயிடுச்சு, அதுக்கு காரணம் நம்ம ஆளுதான் அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிறாப்ல. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் வந்து சீனே வேற மாதிரி மாறும். இது வரைக்கும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாலே இப்போ அவனை கொல்ல ட்ரை பண்ணுவான். இப்போ பிரிசன் கார்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க, போட்டு மெரிக்கிறாங்க யார, அந்த சைக்கோவை. ஏன்னா அவன் ஜீவோட கழுத்து பிடிக்கிறான். முறையா சாவுனா என்னன்றது ஜீவோல் பாக்குறான். நான் சாவ போறேன், என்ன காப்பாத்துக்கும், ஐயோ என்ன காப்பாத்துக்கும் கத்த கூட முடியல அவனால. ஏன்னா அந்த சைக்கோ போட்டு அவன் ஆடம்ஸ் ஆப்பிள் அழுத்திக்கிட்டு இருக்கான். தொண்டையில பாத்தீங்கன்னா ஒரு வீங்களா மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, ஆண்களுக்கு இருக்கும், அதைத்தான் வந்து போட்டு அழுத்திக்கிட்டு இருக்காப்புல. அவனை கொல்ல போறான். கொஞ்சம் நேரத்துக்கு விட்டாக்கா அப்புறம் எலக்ட்ரிக் கன் வச்சு அடிச்சு ஷாக் கொடுத்து அவனை காப்பாத்தலன்னு பார்த்தா ஜீவோலுக்கு ஷாக் கொடுத்துறாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அந்த பைத்தியக்காரர் கொடுக்குறானுங்க. ரெண்டு பேருமே ஷாக்ல அப்படி தொப்புடு விழ எல்லாரோட குரலுமே அவனுக்கு கேட்குது. என்னன்னா டே செத்தனா சிவனாண்டி நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனால எல்லாருக்கும் இப்போ ஸ்டிக்கர் கிடைக்க போகுது, அதனாலதான். அப்புறம் ஒரு மாதிரி ஆளு அடிவான கேன மாதிரி மாறிடுவாப்புல. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கல, பஞ்சப்பரதேசி படத்துல வர மாதிரி. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு டேரல் வேற போட்டு அவன் செம்மடி அடிச்சுட்டு இருக்கான். தூக்கி எல்லாச்சும் அவன் மேல அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது மத்தவங்க மேல சதுரிது போல. இதுல கடுப்பான ஒரு மட்டும் என்ன பண்றான், டேரலோட மூஞ்சில போட்டு செம்மடி அடிச்சிடறான். அடிச்ச உடனே கடுப்பான டேரல் என்ன பண்றான், சட்டையை கட்டி யாரா நீ, என்ன தெரியுது என்கிட்ட இப்படி பேச, உன்னை அடிக்காம மட்டும் ஏஞ்சி பார்த்தா அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது ஜேக், அதாவது பிக் டீலோட அந்த லீடரு. அவனை பார்த்துட்டு பயந்துடுறாப்ல. அண்ணே நான் சாரினே, யார் எவரு தெரியாம மோதிட்டேன்னு, என்ன மன்னிச்சிருக்கேன்ற மாதிரி சொல்ல. ஓ அப்படியா, எதனா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சேன்னா அதை கடைசி வரைக்கும் நின்று முடிக்கணும்டா, அது தாண்டா ஒரு ஆண்மகன் அழகு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்ச போட்டு ஒரு மெரிச்சு மூக்கு உடச்சு விட்டுறாப்ல. ஜீஹோல் இவனை பார்த்தோன்னே பயப்படுறான். ஏன்னா இவனால பெரிய சம்பவம் நடந்திருக்கும். ஒன்றே ஆரம்பிச்சிட்டேன்னா அதை கடைசி வரைக்கும் கிவ் அப் பண்ணக்கூடாது, என்ன ஆனாலும் சரி, அது தாண்டா ஒரு சண்டைக்கான அழகுன்ற மாதிரி இவனுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துற மாதிரி போறாப்ல. அப்பதான் நீ தோக்க மாட்டேன். இப்போ டேரல் அடிச்சோன்னு யாரா அடிச்சது அவங்களுக்கு பெனல்ட்டி தரப்போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே அங்க கை தூக்குவாங்க. ஏன்னா எல்லாருமே அவன் டீமை சேர்ந்தவங்க தான். ஆனா கடைசியில் டேரல் சொல்லி தான் இல்ல நான் தான் தடிக்க வேண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அவனோட பவர். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஜீஹோல்னு சொல்லிட்டு அந்த டேரல் என்ன பண்ணுவானா போட்டு செம்மையை அடிக்க ஆரம்பிக்கிறாப்ல. இந்த இடத்துல ஏகப்பட்ட பூச்சிகள் இருக்குல்ல, இதே மாதிரிதான் நீயும் அப்படின்னு சொல்லிட்டு மறித்து போனா பூச்சோட நல்லா தான் நடக்கும், சாக போறேன் நான் இந்த இடத்துல, மற்றவங்களால மெதிப்பட போறேன் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் இதே நிலைமையில இருந்தாக்கா அவனை மற்றவங்க புள்ளி பண்ணி அட்வான்டேஜ் எடுத்து அடிப்பாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு டேரல் குளிச்சுக்கிட்டே இருக்கையில அங்க இருக்க குழம்பு மட்டும் தனியா கையில கட்டிக்கிறாப்ல. கழட்டின பிறகு அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கையில பின்னாடி போயிட்டு டம்மான்னு அவனை ஒரு அடி அடிக்கிறான்.
இந்த டாபிக் ரொம்ப வைரல் ஆகுது. அதாவது என்ன விஷயம்னா, டேரலோட மண்டைய உடைச்சுட்டாங்கப்பா. யார் தெரியுமா? இந்த புது பையன் செம்ம கடுப்புல வந்து அவன் பாத்ரூம்ல இருக்கும் பின்னாடி இருந்து அடிச்சுட்டான் போல. டேரல் செம்ம டென்ஷன்ல இருக்கான். அவன கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான்னு. தலையில நல்லா முறுக்கா மாரி கட்டி வச்சிருப்பாப்புல. தலைவனுக்கு செம்ம டென்ஷன். எப்படா ஜீவல் வெளிய வருவான், அவன போட்டு முறுக்கி எடுக்கலாம்னு சொல்லி பிளான்ல இருக்காப்ல. இப்போ அந்த புது பையன் எங்க இருக்கான் அப்படின்ற மாரி கேட்டா, சாலிட்டரி பிரிசன்ல இருக்கான்ற மாரி சொல்றாங்க. சாலிட்டரி பிரிசன்னா யாருன்னா ரொம்ப தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க பிரிசன்ல, இந்த இடத்துக்குள்ள போட்டுருவாங்க. ஒரு பெர்சன் மட்டும் தான் இருக்க முடியும். ஆக்சுவலா அங்க ஒரு பெர்சன் கூட இருக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஜீவல் வந்து இந்த இடத்துல ஸ்டே பண்ணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நீட்டி கூட படுக்கவே முடியாது. அதே மாதிரி கைகள்ல கட்டி வச்சிருப்பாங்க. அதனால ஒண்ணால அந்த கைய வந்து எடுக்கவும் முடியாது. அப்படியே நீங்க வந்து சாஞ்சிங்க அப்படின்னா இது கத்துவாங்க கேமரால, இந்த மாதிரி சாயக்கூடாது, ஒழுங்கா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அங்க நிறைய ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருக்கும். என்னென்னலாம் தெரியல, ஏதோ கரைகள் நிறைய போட்டிருக்கும். ஜீஹோலுக்கு ஒரு வகையில் இது சந்தோஷமா தான் இருக்கு. ஒரு மாசத்துக்கு அந்த டார்ச்சர் அனுபவிக்க தேவையில்ல. ஒரு மாசத்துக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்ல. ஒரு மாசத்துக்கு ஒரு தொல்லைகள் இல்லாம இருக்கலாம் ஜாலியா அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பான். ஆனா அது கொஞ்ச நாள் கூட நீடிச்சிருக்காது. என்ன விட்டுருங்க, தனியா போ விட்டுருங்க, என்ன வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதற ஆரம்பிப்பான். என்னை யோசிச்சு பாருங்க, யாருமே இல்லை, அந்த புள்ளி பண்றது கூட ஒரு ஆட்களே கிடையாது. அதே மாதிரி அந்த இடத்துல உங்களை நீட்டி படுக்க முடியாது, உட்கார முடியாது, அதை நீங்க சைட்டா லீனா படுக்க முடியாது. என்ன பண்ணாலும் வந்து உங்களுக்கு கேமரால கத்திக்கிட்டே இருப்பாங்க. 24/7 உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. எதுவுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அந்த மாதிரி டென்ஷன் ஆகும் இல்லையா? சாப்பாடு சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கூட தெரியாது. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுதா, லஞ்ச் முடிஞ்சுதா, டின்னர் வந்துதா, காலையா நைட்டா, நேரம் போறது தெரியாது, நேரம் வர்றது தெரியாது, யார் என்ன பண்றான்னு புரியாது. உடம்பெல்லாம் அரிச்சா கூட உங்களால் சொரிய முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற அந்த ஒரு சமயத்துல எல்லா விஷயத்தையும் வாட்ச் பண்ற ஒரு பீப்புள் சும்மா உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா பயங்கர டென்ஷன் ஆகதான் ஆகும். ஏன்னா ரெஸ்ட் ரூம் போறது கூட சொல்லி கொடுப்பானுங்க, நீங்க ஒழுங்கா வந்து கிளீன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது ஜீவல் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட சுய நினைவு எழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே வாழ்ந்த ஒரு பையன் இப்போ ஒரு பொட்டிக்குள்ள அடைஞ்சு வச்ச மாதிரி இருக்கு. ஒரு வாட்டியாச்சும் காலை ஸ்ட்ரைட்டா நீட்டி படுக்க முடியாதா, ஒரு வாட்டியாச்சும் சாய முடியாதா, ஒரு வாட்டி யாருக்குள்ள பேச முடியாதா, எதனா ஒரு விஷயம் ஹாப்பியா பண்ண முடியாதா, சுதந்திரம்னா என்ன அப்படின்னு தெரியாத அளவுக்கு போட்டு ஸ்குவீஸ் பண்ற ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு மாசத்துக்கு. அப்படிதான் உங்களோட மைண்டை நீங்க லூஸ் பண்ணுவீங்க. இதனால இவன் என்ன பண்ணிடுறான்னா, செம்ம கடுப்பாயிட்டு அவனே ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறான். அவனோட முடியெல்லாம் பிடுங்க ஆரம்பிக்கிறான். அப்படி நீங்க முடிவு பிடுங்கினீங்கன்னா உங்களை ஃபுல்லா ஷேவ் பண்ணிருவாங்க. அதே மாதிரி நீங்க வாமிட் பண்ணாலும் என்ன பண்ணாலும், நீங்க சும்மா இருக்கிறத தவிர மற்ற வாமிட் பண்றது எது பண்ணாலுமே உங்களோட அந்த டைம் இருக்கு இல்லையா, சர்விங் டைம், அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவானுங்க. 1 மாசம்ன்றது 2 மாசம் ஆக்கிடுவானுங்க. அதே மாதிரி அந்த முடியை பிச்சுக்கனாலே அதனால ஷேவ் பண்ணிட்டு அவனோட கையை பின்னாடி கட்டி போட்டுருவாங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. அப்புறம் அந்த ஸ்டெயின்ஸ் இருக்கா இல்லையா, அது ஆக்சுவலி பிளட் ஸ்டெயின்ஸ் போட்டு செவுத்துல உங்களுக்கு டொங்குன்னு முட்டி. இதுக்கு முன்னாடி இந்த பல பேர் வந்து அந்த மாதிரி தான் ஹர்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க போல, தலைமையில அடிச்சு. இதுல அவனுக்கு வர ஹாலுசினேஷன்லாம் வர ஆரம்பிக்கும். அதாவது நம்ம ஹீரோ அந்த ஜேம்ஸ் நின்னுக்கிற மாதிரி இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க, நான் அவங்களை அப்படி பண்ண நினைக்கவே இல்லை, நான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன், அது ஒரு ஆக்சிடென்ட், ஜேம்ஸ் அப்படின்ற மாதிரி கதறுவாப்ல. சின்ன யாராவது காப்பாத்துக்க, நான் ஒரு பூச்சி கெடுது, என்ன கொன்றாதீங்கன்ற மாதிரி கத்தணும். டே வாய முறை விளக்கண அப்படின்னு பக்கத்துல ஒன்று சொல்லிடுறோம். என்னன்னு பார்த்தா இவன மாதிரி சாலிடேட்டரி பர்சன்ல வேற யாரோ பீப்புள்லாம் இருக்காங்க போல. ஸோ அட்லீஸ்ட் இவனுக்கு பேச ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்களே சொல்லி இவன் கதையெல்லாம் சொல்லி அழுதுருக்கான் போல. சொன்ன பிறகு அவனா சொல்றான், ஓ அப்படிலாம் நீ பண்ணியா, 2 பேரும் தள்ளி விட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாப்ல. 4th ஃப்ளோர்ல இருந்தா இதை வச்சு நல்லா சரி, நல்லா என்ன ஜட்ஜ் பண்ண, என்ன நீயுமே இன்னொரு மர்டர் இருந்தானு சொல்ல போற அப்படின்னு சொல்லி இந்த ஆள் வந்து நினைச்சுக்கிட்டு இருப்பாப்ல ஜீஹோல். ஆனா பரவாயில்ல, நல்ல வேலை தான்ப்பா பார்த்தேன் அப்படின்னு அந்த பையன் ஒரு ரிப்ளை கொடுப்பான். இவனுக்கு ஆச்சரியமா, என்னடா அவன் அந்த மாதிரி சொல்றான் அப்படின்னு. என்ன தெரியுமா, அதுக்கு அர்த்தம் வந்து நீ வந்து வின் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. லைஃபை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் சண்டை போடுன்னு சொல்லிட்டு ரூல்ஸே கிடையாது. எப்படி சண்டை போட்டாலும் கடைசியில் நாம வந்து வெற்றி அடையணும். அதை தான் நீ பண்ணிருக்க. அதுல என்ன தப்பு இருக்கு? ஃபேர்னஸை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. ஆனா இந்த உலகத்துல ஃபேர்னஸ்ன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஒருத்தரோட இன்னொருத்தர் வந்து அன்ஃபேரா தான் பிறந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அன்ஃபேரான உலகத்தை நம்ம எதிர்க்கணும்னா அன்ஃபேரான விஷயங்களை நாமளும் பண்ணி தான் ஆகணும். சொசைட்டியே ஒரு கேவலமான விஷயம் தான் தெரியுமா. ஏன்னா இங்க ஸ்கூல்ஸ் இருக்கு, ஆனா ஸ்கூல்ல போய் படிக்கிற பசங்க நிறைய பேர் கிராம் ஸ்கூலுக்கு போவாங்க, ஆனா டியூஷன்லாம் போவாங்க. ஆனா டியூஷன் போக முடியாத பசங்களுக்கு என்னது, காசு இருக்குன்றதுனால அவனால் டியூஷனுக்கு போக முடியுது, காசு இல்லைன்றதுனால இவனால டியூஷனுக்கு போக முடியல. அங்கே அன்ஃபேர்னஸ் ஆரம்பிக்குது. ஸோ இப்படிப்பட்ட கேவலமான உலகத்தில் வாழணும்னா அந்த கேவலமான டாக்டிக்ஸை நாமளுமே கற்றுக்கிட்டோம். அதை செய்யறதுனால உன்னை யாராவது கோழ கூட்டா அவனை தூக்கி மூஞ்சில குத்து. இங்கே ஒரு கேவலமான சிஸ்டமும் இருக்கு. அந்த கேவலமான சிஸ்டத்தை பீட் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி டாக்டிக்ஸ் தான் நம்ம பயன்படுத்தணும். அது நீ பண்ணி வெற்றி அடைஞ்சு வெளியே வந்திருக்கு. இதை நினைச்சு நீ ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணணும். உன்னோட எதிரி உன்னை விட நல்லா ப்ளே பண்ணுறான்னா அவனோட கை கால்கள் உடைக்கிறதுல தப்பே கிடையாது. அது மூலியமா உனக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னா உன்னால வெற்றி அடைய முடியும்னா அதை தாராளமாக நீ செய்யலாம். ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டேன்னா உன் எதிராளியை கொல்ல கூட நீ தயங்கவே கூடாது. அதுதான் உன்னோட விக்டரி அப்படின்ற மாதிரி சொல்லல. அவனுக்கு ஜெயிக் சொன்ன வார்த்தையும் ஞாபகம் வருது. சண்டே ஆரம்பிச்சுட்டா அதை கடைசி வரைக்கும் நின்று ஃபினிஷ் பண்ணணும். இப்போ ஜீஹோல் என்ன நினைக்கிறான்னா, அதுக்கு முன்னாடி அதாவது இந்த சாலிடேட்டரிக்கு வந்ததுக்கான ரீசன் என்ன, அவன் போயிட்டு அந்த ஆள் அடிச்சிருப்பாப்ல டேரல, அதை வந்து அவனை அடிச்சிட்டு கூடாது, அவனை கொண்டிருக்கணும். தேவை இல்லாமல் நார்மலான ஒரு விஷயத்தை பண்ணிட்டேன், நான் ரெக்ரெட் பண்ண மாட்டேன், இனிமேல் என்னோட சாய்ஸஸ் எல்லாம் நான் வந்து இந்த பூச்சிகள் மாதிரி நான் சாக மாட்டேன், அந்த பூச்சிங்களை கொல்றானு பார்த்தியா அந்த மாதிரி மனுஷன் நான் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அப்படியே சாலிடேட்டரி பிரிசன்ல இருந்து வெளியே வந்த பிறகு அவனுக்கும் டேரலுக்கும் ஃபைட் நடக்குது. எல்லாருமே பெட்டிங் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பப்போ நடக்கும் போல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எல்லாருமே வந்து ஜீஹோல் 10 செகண்ட் வந்து இருப்பான், இல்லை 20 செகண்ட் இருப்பான்னு சொல்லி தான் பெட் கட்டுறாங்க. யார் ஜெயிக்க போறோம் அப்படின்ற அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தோட அந்த சண்டை ஆரம்பிக்க, எடுத்த உடனே ஜீஹோலை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவன் வாய் தான் பேசுவான், உதத்தான் வாங்குறாப்ல. அவனை கொள்ளுவேன் அப்படின்னு சண்டை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமா யோசிக்கிறாப்ல. பட் அடியே ரியாலிட்டி அவனுக்கு காமிக்குது. ஏன்னா என்ன தான் அவன் வாய் பேச்சு பேசினாலும் சண்டை நான் டாக்கா டேரல் அவனோட பயங்கர வெயிட் ஆகும். அவனுக்கு
செமையா சண்டை படுக்கிறது, முதல்ல எடுத்தோடனே பகுல உடைச்சிடறான். அதுக்கப்புறம் ஒன் சைடட் ஃபைட் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. 10 செகண்ட் லாஸ்ட் ஆகும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பக்கம் அடிக்க ஆரம்பிக்கிறப்பல அடிக்கிற அடியில் அவன் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிடுறான், எகிரி பிடிச்சி மூக்கு அடிச்சு விட்டுறான். ஆரல் மூக்கு கடி வாங்கிட்டு அந்த பக்கம் பெரட்டின் உள்ள இவனை வந்து விடக்கூடாதுன்றதுனால ஜீஹோல் 8 வச்சுறானா. அந்த பக்கம் பெரட்டின் போய் விழுந்த ஜீஹோல் என்ன பண்றானா, அப்படி புடிங்கி எத்துறாப்ல கொஞ்சம் சதே 10 செகண்ட் கூட நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எப்பயும் முடிஞ்சு போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனுஷ் ஒரு படத்துல செம்மையா சண்டை போடுவான் பாத்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. அப்படி ஏடாபடமான ஃபைட்டு. சிறிது நேரம் கழித்து காட்டுறாங்க ஜீஹோலோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. ரத்த கடலில் அப்படியே தொப்புனு கீழே வந்துட்டு இருக்காப்ல. ஃபைனலா நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சா அந்த பையன் அடிக்கடி எழுந்துகிட்டே இருக்கா. நீ என்னடா ஃபீனிக்ஸ் பறவை அடிக்கடி எழுந்துகிட்டு இருக்க, நான் உன்னை தோக்கடிக்கிறவரை விட மாட்டேன், நான் என் மேலதான் பெட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல. ஆனாலும் விடுற மாதிரி இல்லை, ஜீஹோல போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. டேர்ல குத்துன்னு குத்துறான். செம்மடி வாங்குறப்பல ரத்தம் பலபலன்னு ஊத்திக்கிட்டு இருக்கு. அதுல வாய்க்குள்ள அவனுக்கு ரத்தம் வந்து நிறைய வந்திருக்கும் இல்லையா, அதை தூக்கி டேரலோட கண்ணு மேல துப்பி விட்டுறான். அதனால அவனுக்கு கண்ணு லைட்டா தெரியாம போகுது. அப்போ ஆக்சுவலா அதுல பற்களையும் சேர்த்து வந்து துப்பி இருப்பான் போல. அதனால லைட்டா வந்து அவன் கண்ணுக்குள்ள போயிட்டு அவனால பார்க்க முடிய சிச்சுவேஷனுக்கு ஆகிறான். அதனால டேரல் மண்டையில வந்து அந்த கட்டு கட்டிருப்பா இல்லையா, அந்த கட்டு கட்டின அந்த ரேப் எடுத்து அவனோட கழுத்துல சுத்தி நல்லா இருக்க ஆரம்பிக்கிறாப்ல. அப்படியே அவனுக்கு ஹெட்பட் எல்லாம் கொடுத்து எப்படியே தப்பிக்கலான்ற மாதிரி டேரல் ட்ரை பண்றான். ஆனா விடுற மாதிரி இல்ல. ஆக்சுவலா ஒருத்தனை கொல்றதுக்கு வந்து முடிவு எடுத்துட்டான்னா எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும் அந்த மாதிரி தான் அவனும் பண்றாப்ல. அவனோட சைக்கோத்தனத்தை வெளியே கொண்டு வரான். கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்க இருக்க கார்ட்ஸ்ல வந்து பிடிச்சிடுறாங்க. டே நார்மலான ஃபைட் இருந்தா சொன்னீங்க, ஆனா சாரமா வச்சுக்கிறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பார்த்துட்டு இருக்காப்ல. இந்த ஜேக் இந்த நடந்த சண்டை எல்லாத்தையும் நீ பேசின காசை விட 3 மடங்கு அதிகமாக தரேன்ற மாதிரி சொல்லி, எப்பா இங்கே காசு பிரச்சனை இல்லைப்பா, சரி விடு 10 மடங்கு அதிகமாக தரேன், சைலண்டாக இந்த இன்சிடென்ட் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை காசு அடிச்சு அடைச்சிடறாப்ல. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களே வந்து ஜேக் மட்டும்தான் வந்து இவன் மேலே, அதாவது ஜீஹோல் மேலே பெட்டை கட்டியிருப்பான். அதனால மொத்த காசுமே அவனுக்கு தான் இருக்கும். அந்த காசு தூக்கி கொடுத்துட்டான் போல. அவனுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஜேக்கே விட்டு கொடுக்க மாட்டான்னு. இப்போ ஜீஹோலுக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான், நான் தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சு அப்படி ஒரு 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. திரும்ப ஜீஹோல் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள்னால வேற செல்ல மாற்றி போடுறானுங்க போல. ஆனா இந்த வாட்டி போட்ட செல்லு ரொம்ப டிஃப்ரெண்டானதுன்ற மாதிரி சொல்றாங்க. யாரோட செல்னா ஜேக்கோட செல் தான். நீ ஏன்டா நீ கேமரா பெட்டு கட்டின அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னைக்கு உன் கண்கள் ஒரு வெறி தெரியுதுல, அதே வெறி தான் அன்னைக்கு நான் பார்த்தேன், அதனால தான் கட்டினேன் அப்படின்ற மாதிரி ஜேக் சொல்றான். ஸோ இவனுக்குள்ள இருக்க சைக்கோத்தனத்தை அவன் கண்டுபிடிச்சான் போல. இந்த விஷயம் நடக்குது இல்லையா, இது ஆக்சுவலா அந்த ஃபியூச்சர்ல தான் நடக்கும். ஆனா இப்போ நம்மளுக்கு காட்டுவாங்க. ஜீஹோல் முதல்ல எப்போ சாலிடேட்டரி பிரிசனுக்குள்ள போனானோ அப்பவோ அவன் பழைய நினைவுகள் வந்து இழந்துட்டான். மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, பழைய ஜீஹோல் அந்த கோழ ஜீஹோல் இருந்தாலே அவனை தூக்கி போட்டு சைக்கோ ஜீஹோலா மொத்தமா மாறுறாப்ல. அவனோட பாஸ்ட்லாம் தூக்கி போட்டுறான். அவன் திங்கிங் ப்ராசஸ்ல இருந்து அவன் மற்றவங்களை ஹேண்டில் பண்ற விதம் எல்லாமே மாறுது. அப்படியே அவனோட வாழ்க்கையும் மொத்தமா சேஞ்ச் ஆகுது. அப்படியே அந்த மார்க் முடியுது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சம்பவத்தை காட்டுவாங்க. சம்பவம் மீன்ஸ் கரண்ட்ல நடக்கிற விஷயங்கள். ஜாக் வந்து நல்லா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போறான். இவன் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறானே அதுக்கான காரணம் என்னது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒன்றும் இல்லை, மீராவை மீட் பண்றதுக்காக தான். வாஸ்கோவே பிளைண்ட் டேட்டுக்கு போறான், நம்ம போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா மீரா கையில் ஒரு குழந்தை இருக்கும். மீரா நீ இப்படி பொண்ணு நினைச்சு கூட பார்க்கல, சரி விட்டுற, நீ வந்து சின்ன வயசுலேயே வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பியா, ஆனால் நினச்சி கூட பார்க்கல, சரி விடு, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை அந்த அப்பா வந்து விட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால இதை நம்ம 2 பேரும் சேர்ந்து வளர்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல தலைமையில கொட்டுறாளா. டே இது ஒன்று ஏன் குழந்தை கிடையாதுடா, ரோட்ல இந்த குழந்தை காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு காப்பாற்றி கூட்டு வந்தா நீ நட வேற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றா. ரொம்ப நேரம் ஆச்சு போல யாருமே வரல. ஸோ அதனால போலீஸுக்கு இந்த குழந்தைய கொண்டு போய் கொடுக்கலாம், என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இருக்கிறாங்க. இங்கே விட்டும் போக முடியாது, ஜாக் விட்டு போலான்னு சொன்னாலும் இல்லை, ஜாக்கு அந்த குழந்தை வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி வியர்டாக தான் இருக்கும். ஆனால் கண்ணத்தை பார்த்தா மாஷ் மேல மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்றதுக்காக போவான். அப்படி கிட்ட போகும்போது அந்த குழந்தை ஒரு மாதிரி சினுங்கும். என்னன்னு பார்த்தா தலைமை கை காலெல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் வருவாப்ல. ஏன்னா குழந்தைங்களுக்கு தொடர்ந்தா நம்மளோட சிக்னஸ் எதுவும் அதுக்கு படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்சிடரேட்டாக தான் பிஹேவ் பண்ணுவான். ஆனால் அந்த குழந்தைக்கு தொடர் சுத்தம் பிடிக்காதுன்றதால கையை தட்டி விட்டுட்டு போட அந்த பக்கம் ஒளிப்படுத்த குழந்தை என்ன தைரியம் தான் உனக்கு கொஞ்சம்ன்றதுக்காக ஒரு ஜாக் த நாயகன் வந்து கிட்ட வரான், என்னைய தள்ளி விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கையை ட்ரை பண்ணும். அந்த குழந்தை தட்டி விட்டுட்டே இருக்குது. சரி ஓகே, இது தேவையில்லாம அந்த குழந்தை நோண்டிட்டு இருக்காத, வா போலீஸ்களை கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லி மீரா வந்து அதை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வளர்ந்து போறாங்க. மீரா தூக்கிட்டே இருக்கா இல்லையா, நான் தூக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்த கீழே ஜாக் தூக்குவானா, அவளுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும், நான் அவனை கேரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, டே அது குழந்தைடா என்னடா பார்சல் மாதிரி தூக்கிட்டு ஒழுங்கா போடுறா அப்படின்ற மாதிரி சொல்லல. ஜாக்குமே வந்து ஒழுங்கா அதை ஹேண்டில் பண்ணானா ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை பயப்படுற மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தாக்கா கொஞ்சம் வந்து நார்மலா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு அப்பா பொண்ணு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறிடுறாங்க. என்னன்னா கடைங்களை பாக்குறது, அந்த ட்ரெஸ் பார்த்தியா சூப்பரா இருக்குல்ல, அவனுக்கு பக்காவா இருக்கும், ஆனா குழந்தைங்க ஷூன்னு சொல்றாங்க, பட் பார்த்தா பிரைஸ் வேற மாதிரி இருக்கேடி, எனக்கு அதை வாங்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அவங்க கிட்ட துட்டுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளே ஜாக் கேட்டுட்டு இருப்பான். அப்ப கூப்பிடும், ஏ உலகைங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை வந்து கக்கா போயிடுமா, அவனை கீழே போட்டுருவான் தப்புன்னு ஜாக்கு. அம்மா குழந்தைய பாத்துக்கிறது பிரச்சனை இல்லை, இந்த காசு இல்லைன்னு ஷெட்ல எதனா பொட்டிச்சுன்னு வச்சுக்க, நான் பட்ட கஷ்டம்லாம் வேஸ்டா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. இது வேலைக்காவது நீ எப்படி டைப்பர்லாம் மாச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாக்கா டெம்பரரி இது க்ளோஸ் பண்ணிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. ஆனா பாவீங்களா டே, போலீஸுக்கு எதனா பிரச்சனை தான் வருவாங்க, ஆனா போலீஸுக்கே பிரச்சனை மூட்டு போனா யார்கள் தான் போறது, சரி விடு, பக்கத்து ஸ்டேஷன்ல இன்னொரு போலீஸ் இருக்குது போல, அந்த இடத்துல போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. அப்படி போகையில ஒருத்தர் வந்து கெஃபேல வெயிட் பண்ணலாம், பேரண்ட்ஸ் மேபியும் வந்து வரலாம், அப்படி இல்லைன்னா இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணலாம்னா போலீஸ் கிட்ட போலான்ற மாதிரி பிளான்ல இருப்பாங்க. ஆனா ஜாக் விட்டு அந்த குழந்தை போகுது ஒரு மாதிரி வருத்தமா அவனை பார்த்துட்டு இருக்கும். அதனால ஜாக் வந்து அவனை போலீஸ்களை கூட்டு போறான். குழந்தை கூட்டு ட்ரெயினும் கேறியப்ப என்ன உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குதா, அதனால என் கூட இருக்குயா, சரி விடு, உன்னை வந்து குழந்தை கூட்டு இருந்தா செட் ஆகாது, அவனுக்கு நல்ல பேர் இருக்கலாம், ஜாக்ல இருந்து ஜா எடுத்துக்கலாம், மீரா இருந்து மீ எடுத்துக்கலாம், உன்னோட பேர் ஜாமி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுப்போமா
அப்படின்னு சொல்லி குழந்தை கூட கியூட்டா பண்ணிட்டு இருக்காப்ல. மீரா கூட எடுத்திருந்தா கப்பல் மாதிரி ஆயிருப்போம். ஆனா என்ன பண்றது, அவன் கிடைக்கலையே. என்ன பண்ணிட்டு இருக்க குழந்தை, கை சப்பலாமா, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்புறம் பல்லு எடுப்பாடுன்னு சொல்லிட்டு நம்ம பாப்பாலாம் பார்த்துக்கோலையா, அந்த மாதிரி வந்து நல்லா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்போ அவன் வாரி வச்ச முடி தொப்புன்னு கீழே ஊதுது. ஐயோ முடி ஊழுதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி பிடிப்பான். போட்ட அந்த ஆயிலாம் வந்து கலைஞ்சு வருதும் போல, அது பாட்டு முடி கொச்சன்னு வந்துட்டே இருக்கும். இது பார்த்தாதான் இந்த குழந்தை பட்டன் வரை பிச்சு விட்டுரும். ஏன்னா அதுக்கு பசிக்குது போல. ஸோ பால் குடிக்கிற ட்ரைப் வந்து எம்மா நான் ஒரு பையன், என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த குழந்தை ஆனப்படுத்தணுன்றதுக்காக சும்மா வந்து ஒரு பட்டன் மட்டும் கழட்டி விடுவாப்ல. என் காசுலையான ஷர்ட் நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை அது நடக்க விடு, அது கொஞ்சம் பெரிய குழந்தையா தான் இருக்குது, அப்பா நல்லா தான் பாத்துக்கிறீங்க, பட் குழந்தை வந்து ஓனா வாக் பண்ண கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லி ஜாக்கும் கீழே விடுவாப்ல. அது தப்பா திப்பா அப்படின்னு நடந்து போய்கிட்டே இருக்கும். பாத்து நடன்ற மாதிரி சொல்ல வந்து போயிட்டு அவன் கால இருந்தா உடஞ்சிச்சு, என்ன பண்றது, அவங்க என்ன காண போயிட்டு என்ன பண்றது, அப்பா அவ்வளோலாம் வரி பண்ணிருக்காதப்பா, அவங்க அம்மா எங்க அப்பாவா, நீ நல்ல கடமையை பார்த்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். அந்த குழந்தை என்ன பண்ணும்னா, டோர் அங்க திறக்க முடியாது மெட்ரோல, அந்த டோரை தாண்டி அது வந்து போயிடும். ஜாக் இந்த பக்கம் மாட்டிக்கும், அந்த பக்கம் அந்த குழந்தை மாட்டிக்கும், டோரும் மூடிடும். இப்போ இவனால எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஏன் தாய் கிழவி நீ சொன்ன நாள் நடக்கோட்டாக்கா குழந்தை காணுமேடி அப்படின்ற மாதிரி கத்துவாப்ல. ஏன்னா அவ வேற ஸ்டேஷன்ல இறங்கிட்டா, தலைவடிக்கு இப்ப எப்படி திரும்பி வருதுன்னு தெரியல. லோக்கோ பைலட் புடிச்சு போட்டு மாத்துவாப்ல. ஐயா ட்ரெயின் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டேஷன்ல இறங்குறான். ஒரு திக்கு தண்ணறி ஓடுவானுங்க பாத்தீங்களா, அந்த மரத்தை எல்லாரும் தள்ளி விட்டு ஓடுறாப்ல. ஏன்னா குழந்தை அந்த ஸ்டேஷன்ல தனியா இருக்குது, அவளுக்கு என்ன ஆகணும் தெரியாது. அடுத்த ஸ்டாப் வந்து இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு, ஆனா ஓடியா போயிடலான்னு ட்ரெயின் வரதுக்கு 10 நிமிஷம் ஆகுன்றதுனால ஓட ஆரம்பிக்கிறாப்ல. ஒன்னால புயல் மாதிரி ஓடுறான். தயவு செஞ்சு சேஃபர்னு சொல்லிட்டு அவன் பணசுக்குள்ள அப்படி ஒரு பதட்டம். அப்படி பதட்டத்துல ஓடும்போது ஒரு கார் வந்து அவனை மூடிடும். தொப்புன்னு கீழே வந்துருவான். மண்டையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். சட்டை கிழிஞ்சு உடம்புலாம் ரத்தத்தோட காயத்தோட. அப்ப கூட அந்த குழந்தைய தேடி அந்த ஸ்டேஷனுக்கு போனாக்கா அந்த இடத்துல அந்த குழந்தைய காணாம போயிடும். எல்லாருமே வந்து கூப்பிடுவாங்க, அடிபட்டு இருக்குப்பா, வாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், என்னப்பா பண்ற, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டா, அந்த குழந்தைய பாத்தீங்களா, ஜாமியை பாத்தீங்களான்ற மாதிரி கத்துவானா. அவன் வந்து கில்ட் ஃபீல் ஆயிடுது அவனுக்கு. ஏன்னா அந்த குழந்தைய வந்து அவன் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டு வந்திருப்பான். இப்ப அந்த குழந்தைய காணோம், அவளுக்கு எதனா ஆச்சு அப்படின்னா அது எல்லாத்துக்கும் பொறுப்பு இவனா தான் இருப்பான். மீரா அவனை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், அவளுக்கு என்ன ஆச்சு குழந்தைக்குன்னு செம்மையா வருத்தப்பட ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி அவனுக்கு வந்து அழுகாச்சு வந்துருதா. அந்த நேரத்துல டப்பால் ஒரு அடி, கேனா குழந்தைய தனியா விட்டு போறிய, உனக்கு அறிவு விடுறது கொஞ்சம் கூட கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி மீரா வரான். நான் பார்த்தா குழந்தையாவ தான் அதை காப்பாற்றி வச்சிருக்கிறா போல. இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓடி வந்து அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறான். மன்னிச்சிரு, இன்னொரு வாட்டி நான் விட்டு போக மாட்டேன், என்ன ரொம்ப மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையா வருத்தப்படுறானா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டினா ஜாக்கு என்னடா பண்றேன்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்பான். மீரா என்னன்னு பார்த்தா தலைங்க கையில இந்த காசெல்லாம் பரட்டி போட்டு குழந்தைங்களை கேரி பண்றதுக்கு ஒரு பேக் இருக்கும் இல்லையா, அந்த பேக் வந்து வாங்கியிருக்காப்ல. அதுல அது இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவர் சொல்றப்ப இது வந்து குழந்தைக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் போடாது, அவ வந்து நல்லா கம்ஃபர்டபுளா உட்காரலாம், நல்லா வென்டிலேஷன் சிஸ்டம்லாம் இருக்குதுன்னு ஒரு முழு நேர டேடாவே வந்து மாறிடுறாப்ல. அவன் முகத்துல அவ்வளோ ஒரு பூரிப்பு, ஒரு இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கா. சரி இதனால சம்பந்தமே எல்லாமே எதுக்கு வாங்கின, ஜாமியோட அப்பா அம்மா கொடுக்கறதுக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த தாட்டை வந்து அவனுக்கு படதா ஒரு மாதிரி ஆயிடுறாப்ல. ஏன்னா அந்த குழந்தை அவன் கூட வந்துட்டு பழகிட்டான் போல. அந்த குழந்தை கடைசிக்கு வச்சுக்கலான்ற ஒரு பிளான் எல்லாம் போயிடுறான். ஓ அந்த குழந்தை வந்து கை சப்பிட்டே இருக்குமா, அதை எடுக்கலான்றதுக்காக மீரா வருவா. மீரோட முடி கீழே விழும், அதை அட்ஜஸ்ட் பண்ணலான்னு ஜாக் கை வைப்பான். இங்க ஒரு கப்புள் அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப சிரிப்பாகவும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் நல்லா இருக்கும். அதை நம்ம ஒரு வார்த்தையில ஈஸியா சொல்ற முடியாது. அங்க இருக்க பெரிய பசங்களா வந்து ஒரு மாதிரி பேட் வேர்ட் பேசிட்டு போவாங்க. ஜாக் உடனே குழந்தையோட காதை பத்துவோம். ஒரு ஆக்சுவல் கப்புள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான். இதுல அங்க இருக்க பெரிய கேடுங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பூமரங்கள்லாம் சேர்ந்து இதை பார்த்தியா குழந்தைங்களோட சுத்துது. இந்த நாட்டை சொல்லக்கூடாது, இந்த பசங்களாம் சொல்லலாம், ஃப்ரீடம்ன்ற பேர்ல எப்படி பயன்படுத்துறானுங்க பாரு, அதெல்லாம் உட்பட போதா அப்படின்னு பேசல. செம்ம டென்ஷன் ஆகி கத்தும் போது உடனே ஜாக் என்ன பண்றான்னா, அந்த குழந்தை காட்டு அவ கியூட்டா இருக்கா இல்லையா, இவரை நாங்க பாத்துக்கிறோம், தூக்கிலாம் போடல, எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க பாத்துக்கிறோம், அதனால நீங்க மூடிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மூஞ்சில வச்ச மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போகும்போது நம்ம ஜாக் ஒரு மாதிரி சோகம் என்னடான்ற மாதிரி கேட்டா, சாப்பிட்டு போலாமான்ற மாதிரி கேட்கறாப்ல. ஃபைனலா வந்து இவங்க எல்லாம் ஒரு டின்னர் சாப்பிடலாம் ட்ரை பண்றாங்க போல. அதனால நூடுல் ஷாப்புக்கு போறாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா, மீரா சாப்பிடும்போது குழந்தைய ஜாக் ஹேண்டில் பண்றான், அதே மாதிரி ஜாக் சாப்பிடும்போது மீரா வந்து குழந்தைய ஹேண்டில் பண்றான். இதை பார்க்கையில அங்க இருக்க அந்த நூடுல்ஸ் ஓட இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பாவும் நானும் இப்படிதான் பண்ணோம், நீ குழந்தை இருக்கும்போது இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டமான விஷயம் அண்ட் சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா, அது ஒரு குழந்தைய வளர்க்கறதா, அது அவங்க ரொம்ப சூப்பரா பண்றாங்க அப்படின்றான். அதன் பிறகு குழந்தை எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடுறாங்க. இந்த குழந்தை எப்படியாவது வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு சேர்த்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு, அவங்க வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் சொல்றாங்க. ஆனா உண்மையை சொல்ல போன்னு வச்சுங்களேன், நீங்க அந்த குழந்தை சும்மா ரேண்டமா இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவன் தான் அப்பா நினைச்சிருப்பேன். ஏன்னா ஜாக்கும் அந்த குழந்தையும் வந்து அவ்வளோ வந்து க்ளோஸா நல்லா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. இதுக்காம பார்த்துக்கோங்க, எழுந்துட்டா வந்து அவளுக்கு சாப்பாடு கொடுங்க, இதை பண்ணுங்க, அவங்க பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சா அவங்க கிட்ட வந்து சொல்லி விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஜாக் அந்த குழந்தைய கொடுக்கும்போது விரல மட்டும் பிடிச்சிட்டு இருக்கும் அந்த பாப்பா. அப்பா அப்படின்னு சொல்லி இது கூப்பிடுமா, கூப்பிட்டோன்னு ஜாக்குக்கா ஒரு மாதிரி எமோஷன் பீக்ல போயிடும். அவனுக்கு வார்த்தையை வராதா, மீற வர அவனை கலாச்சிக்கிட்டு இருப்பா. அக்கன்னு பார்த்தா ஓன அழ ஆரம்பிக்கிறாப்புல. பாத்தியா என்ன பாப்பான்னு கூப்பிட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடு கத்தி எகிரி குதிக்கிறான். ஒரு வேலை யாருமே அவளை கிளைம் பண்ண வரல வச்சுங்களா, அந்த குழந்தை எங்களுக்கு குத்துருங்க, நானே வளர்த்துக்கிறேன் மீரா கூட சேர்ந்து, அது ஏன் பாப்பா எனக்கு கண்டிப்பா கால் பண்ணி அவனுன்ற மாதிரி சொல்றானா. ஆனா பாவி டே லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆடாது, அது ஒரு குழந்தைடா, அது ஒரு உயிரிடா அப்படின்னு சொல்லி ஜாக்கு கிட்ட மீரா சொல்லி கூட்டு போறான். அண்ட் நீங்க ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க. என்ன விஷயம்னா, இங்க கார்டியன் சொல்லிட்டு ஒருத்தர் உருவாப்புல, இது யாருன்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஈலை பையன் இருக்கா இல்லையா, ஆக்சுவலா இந்த
குழந்தை வந்து அவனோட குழந்தை தான். அவனுமே அடிபட்டு உடம்பெல்லாம் வந்து ரத்த கலரோட ஓடி வந்திருப்பா. அப்படி அந்த குழந்தை காணும்னு சொல்லி தேடி இருப்பான் போல. அவனும் கடைசியில் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சோடனே வந்து வாங்கியிருப்பான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இவனுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர். ஸோ நல்லா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த குழந்தையோட உண்மையான பேருமே இப்போ சொல்றாங்க என்ன, அதுதான் அவளோட பேரு. எழுந்த உடனே அவன் பாப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாளா, பாத்தியா என்ன அப்பான்னு கூப்பிட்டுட்டா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ கூப்பிடுறன்ற மாதிரி சொல்லுவா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜாக்க தான் அப்படி கூப்பிட்டுருப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாடா பை பை. கைஸ்.